गोपिका जीवनस्मरणं गोविन्द गोविन्द। हर नमः पार्वतीपतये हर हर महादेव। जानकीकान्तस्मरणं जय जय राम राम। सद्गुरुस्वामिनः जय, आञ्जनेयस्वामिनः जय। ध्यान श्लोकम्। शुक्लाम्बरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये। यस्य द्विरदवक्त्राद्याः पारिषद्याः परशतं विघ्नं निघ्नन्ति सततं विश्वक्सेनं तमाश्रये। वागीशाद्याः सुमनसः सर्वार्थानामुपक्रमे यन्नत्वा कृतकृत्याः स्युः तन्नमामि गजाननम्। ततः श्रीमच्छङ्कराचार्यादि गुरुपरम्परानुसन्धेये दोर्भिर्युक्ता चतुर्भिः स्फटिकमणिमयीम् अक्षमालां दधाना हस्तेनैकेन पद्मं सितमपि च शुकं पुस्तकं चापरेण भासा कुन्देन्दु शङ्खस्फटिकमणिनिभा भासमाना समाना सा मे वाग्देवतेयं निवसतु वदने सर्वदा सुप्रसन्ना। अचतुर्वदनो ब्रह्मा द्विबाहुरपरो हरिः अपाललोचनः शम्भुः भगवान् बादरायणः। योगीन्द्राय नमस्तस्मै शुकाय ब्रह्मरूपिणे संसारसर्पदष्टं यो विष्णुरातम् अमूमुचत्। श्रीमद्भागवतं पुराणममलं यद्वैष्णवानां प्रियं यस्मिन् पारमहंस्यमेतदखिलम् ज्ञानं परं गीयते। यत्र ज्ञानविरागभक्तिसहितैः नैष्कर्म्यमाविष्कृतं तच्छृण्वन् विपठन् विचारणपरः भक्त्या विमुच्येन्नरः। नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत्। यं ब्रह्मा वरुणेन्द्ररुद्रमरुतः स्तुन्वन्ति दिव्यैस्तवैः वेदैः साङ्गपदक्रमोपनिषदैः गायन्ति यं सामगाः ध्यानावस्थित तद्गतेन मनसा पश्यन्ति यं योगिनः यस्यान्तं न विदुः सुरासुर गणाः। देवाय तस्मै नमः। नमो धर्माय महते नमः कृष्णाय वेधसे। ब्राह्मणेभ्यो नमस्कृत्य धर्मान् वक्ष्यामि शाश्वतान्। बुद्धिर्बलं यशोधैर्यं निर्भयत्वमरोगता अजाड्यं वाक्पटुत्वं च हनुमत्स्मरणात् भवेत्। श्री हरे நமஹ. எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்றைய தினம் பிப்ரவரி மாதம் 27 ஞாயிற்றுக்கிழமை. விக்ருதி நாம சம்வத்சரம் உத்தராயணம் சிசிர ருத்து கும்ப மாசம் மாசி மாசம் கிருஷ்ணபக்ஷம் தசமி திதி இன்னைக்கு. பூர்வாஷாடா நட்சத்திரம் இன்னைக்கு. சித்த யோகம். இப்பேற்பட்ட வசத்தியான இன்னைக்கு ஸ்ரீமத் பாகவதத்தில் 3வது ஸ்கந்தத்தில் 19வது அத்தியாயத்தை நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். வழக்கம் போல இந்த அத்தியாயத்தினுடைய சுருக்கத்தை ஸ்ரீதர சுவாமிகள் அவருடைய வியாக்கியானத்தில் ஒவ்வொரு அத்தியாயத்துக்கு முதல்ல ஒரே ஸ்லோகத்தில் சொன்னதை இப்போ பார்ப்போம். நம்ம ஊனவிம்சே விரிஞ்சாதி
பிரார்த்திதேன மகாமிருதே வராகேன ஹிரண்யாக்ஷ வதஸ்லாக்யோனுவன்யதே. இந்த 19வது அத்தியாயத்தில் ஊனவிம்சம்னா 19ன்னு அர்த்தம். விரிஞ்சியாதி பிரார்த்திதேன மகாமிருதே. விரிஞ்சின்னா பிரம்மான்னு பேரு. பிரம்மா முதலான எல்லா தேவதைகளாலையும் சுவாமி பிரார்த்திக்கப்பட்டாள். சுவாமியை ஸ்தோத்திரம் பண்ணாள் பிரம்மா. அதை பார்த்தோம் நம்ம முன்னாடி. அந்த ஸ்தோத்திரத்தில் முடித்து இந்த ஹிரண்யாக்ஷனை வதம் பண்ணணும், நீங்கள் காலத்தை கடத்தப்படாதுங்கிறதா அவள் சொன்னத்தை சுவாமி ஏற்றுண்டு ஹிரண்யாக்ஷ வதம் இந்த அத்தியாயத்தில் பண்ணுறார். அதுதான் இந்த அத்தியாயத்தினுடைய சம்மரிங்கிறதாக ஸ்ரீதரர் சொன்ன ஸ்லோகம் இது. இப்பொழுது இந்த அத்தியாயத்தில் இருக்கப்பட்ட ஸ்லோகங்கள் எல்லாம் பார்ப்போம். ஸ்ரீ ஹரே நமஹ. அத ஸ்ரீமத் பாகவதே மகாபுராணே तृतीय स्कंधे 19विंशोऽध्यायः. श्री हरे नमः. अथ श्रीमद्भागवते महापुराणे तृतीय स्कंधे हिरण्याक्ष वध वर्णनं नाम 19विंशोऽध्यायः. श्री हरे नमः. मैत्रेय उवाच अवधाद्य विरिञ्चस्य निर्व्यलीकामृतं वचः प्रहस्य प्रेम गर्भेण तदपांगेन सोग्रहीत. மைத்ரேயர் விதுரருக்கு கதை சொல்லிட்டு வராள். இப்போ மைத்ரேயர் விதுரரை பார்த்து சொன்னாள், அப்பா பிரம்மாவனுடைய ஸ்துதியை போன அத்தியாயத்தில் கேட்டோம். சுவாமியை பார்த்து பிரம்மாதி தேவதைகள் எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணி இந்த ஹிரண்யாக்ஷனுக்கு ராத்திரி காலத்தில் சக்தி அதிகரிச்சுடும். ஏன்னா ராட்சசாளுக்கெல்லாம் பவர் ஜாஸ்தி எப்போதும் ராத்திரி காலத்தில். ஆகையினால நீங்கள் இப்போவே வதம் பண்ணிடணும். இந்த அபிஜின் முகூர்த்தம் ஆரம்பிச்சு கொடுத்து, அதனால சூரியன் இருக்கிறதையே ஹிரண்யாக்ஷனை வதம் பண்ணணும்னாள். அந்த ஸ்தோத்திரத்தை கேட்ட சுவாமி அவதாத்ய விரிஞ்சஸ்ய, பிரம்மா சொன்ன ஸ்தோத்திரத்தை கேட்டுட்டு அவர் சொன்னதை கேட்டுவிட்டு நித்யலீகாமிருதம் வச்சஹா, ரொம்ப அமிர்தமயமான இந்த சொற்களை கேட்டுவிட்டு பிரகசிய பிரேம கர்ப்பேன சிரிச்சுண்டாளாம் சுவாமி. பிரம்மா சொன்னத்தை அனுமோதனம் பண்ணி ஆமோதிச்சு சிரிச்சுண்டு அவர் அந்த அட்வைஸை ஏத்துண்டாள். ஹிரண்யாக்ஷனை வதம் பண்ண போறாள். ததஸ்ஸ பத்னம் முகதஹ சரந்தமகுதோ பயம் ஜகானோத்பத்ய கதயா ஹனௌ அசுரமக்ஷஜஹ. உடனே சுவாமி தன்னுடைய கதையை தூக்கிண்டு ஒரு குதிச்சு பிரம்மாவனுடைய மூக்கினுடைய துவாரத்தை வழியாக கிளம்பி வெளியில் வந்தாள்னு சொன்னாள். நாராயணீத்திலையும் அதை பற்றி சொல்கிறாள். பிரம்மாவனுடைய நாசி துவாரங்கள்லேருந்து வராவதாரம் எடுத்து வந்த சுவாமி சின்ன வராகமாக இருந்தது, பெருசாச்சின்னாள். அப்படி சுவாமி பிரம்மாவனுடைய மூக்குக்குள்ளேருந்து குதிச்சாள். குதிச்சு கதையை தூக்கிண்டு ரொம்ப தைரியமாக இருக்கப்பட்ட அந்த ஹிரண்யாக்ஷன் இருக்கானே அவனை நோக்கி போய் அவனுடைய முகத்துல அடிச்சாள் இந்த கதையினால. சாகதா தேன கதையா விஹதா பகவத்கராத் விகூர்ணிதா பதத்ரேஜே ததத்புதமிவாபவத். அப்பொழுது சுவாமி ஹிரண்யாக்ஷனை நோக்கி மூக்கத்துல கதையினால அடிச்ச உடனே அப்போ ஹிரண்யாக்ஷன் திருப்பி சுவாமியை பார்த்து அவருடைய கதையை குறி வச்சு, அதாவது அவர் கதை இருக்கிறத ஸ்டாப் பண்ணுங்கிறதுக்காக கதையில ஓங்கி அடிச்சான். இப்போ சுவாமி கையிலேந்து இருக்கப்பட்ட அந்த கதை நழுவி கீழே விழுந்ததுனால் பிரகாசமாக ஜொலிச்சுட்டு இருக்கப்பட்ட அந்த கதையானது கீழே விழுந்துதான். இந்த ஹிரண்யாக்ஷன் அடிச்ச அடியில கையிலேந்து தவறி போய் கீழே விழுந்தது. சததா லப்த தீர்த்தோபி நபபாதே நிராயுதம் மானயன் சமிருதே தர்மம் விஸ்வக்சேனம் பிரகோபயன். அப்பொழுது ஹிரண்யாக்ஷனுக்கு பகவானை ஈஸியா அடிச்சிருக்கலாம். ஏன்னா கையில கதை இல்லை, சுவாமியினுடைய கையிலேருந்து கதை நழுவி கீழே விழுந்துடுத்து. ஆனால் ரொம்ப தர்மிஷ்டனான அந்த ஹிரண்யாக்ஷன் சுவாமி கையில கதை இல்லாமல் ஒரு விதமான ஆயுதம் இல்லாமல் இருக்கிறவரை போய் அடிக்கிறதுக்கு விரும்பலை. ஏன்னா யுத்தத்திலையும் சில ரூல்ஸ் இருக்கு, ஒரு புரோட்டோகால்ஸ் இருக்கு, அதெல்லாம் அப்சர்வ் பண்ணுவா. நல்ல தைரியமா இருக்கப்பட்ட வீராள் அவ இந்த மாதிரியான சந்தர்ப்பங்களை உபயோகம் பண்ணிக்க மாட்டாள். கையில கதையோட இருக்கும்போது தான் அவரை போய் சண்டை போடணுங்கிறதாக தீர்மானம் பண்ணி
ஹிரண்யாக்ஷன் அவரை அடிக்கல தன்னுடைய கதையினால. தம் வியக்ர சக்கரம் திதிபுத்ராதமேன ஸ்வபார்ஷத முக்கேன விஷஜ்யமானம் சித்ராவாச்சஹ அதத்விதாம் கேச்சராணாம் தத்ரஸ்மாசன் ஸ்வஸ்திதே முஞ்சஹீதி. அப்பொழுது சுவாமி கையிலேருந்து கதை விழுந்தபொழுது சுவாமி என்ன பண்ணார், தன் கையில் இருக்கிற சக்கராயுதத்தை நினைச்சிருந்தாள். இந்த சக்கராயுதத்தை உபயோகம் பண்ணி இவனை சமாரம் பண்ணுங்கிறதுக்காக சக்கராயுதத்தை ஞாபகம் வச்சிருந்தாள். அப்போ கையில சுவாமியினுடைய கையில இருந்த சக்கராயுதம் டி சுழல ஆரம்பிச்சது வேகமாக. இப்போ சுவாமி அந்த இரண்யாக்ஷனுக்கு பக்கத்துல வந்தார். அந்த சமயம் அங்க சுத்திவெல்லாம் வேடிக்கை பார்க்கறதுக்காக வந்திருந்த தேவதைகள் கணங்கள் எல்லாம் இறஞ்சி சுவாமியை பார்த்து ஜெய ஜெயன்னு ஜெயகோஷம் போட்டது. வெயிட் பண்ணாதீங்கோ, இவனை சம்ஹாரம் பண்ணுங்கோ, சக்கராயுதத்தால் சம்ஹாரம் பண்ணுங்கோன்ட்டு அவன் சுவாமியை ஊக்குவிச்சாள் எல்லாரும். தத்ரஸ்மாசம் ஸ்வஸ்திதேமும் ஜஹீதி, இவனை கொன்னுடுங்கோ நிற்காதீங்கோ என்று சுவாமியை பார்த்து சொன்னாலாம். கையில நீங்க கதை இல்லாட்டா என்ன, உங்கள்ட்ட சக்கராயுதம் இருக்கே, அதை உபயோகம் பண்ணுங்கோன்னு தேவதை கணங்கள் எல்லாம் உத்கோஷம் பண்ணாள். சுவாமி தனக்கு ஈத்தாப்புல இவ்வளவு கிட்டக்க நின்று இருக்கிறத பார்த்த அசுரனுக்கு மகா கோபம் வந்தது. சுவாமிக்கு கண்ணை பார்த்த உடனே சதம் நிஷாமிய ஆத்த ரதாங்கமக்ரதா வியவஸ்திதம் பத்ம பலாசலோச்சனம் விலோக்கிய சாமர்ஷ பரிப்ளுதேந்திரியः ருஷா சுதந்தச்சதம் ஆதசதே ஸ்வசன்னே. அப்பொழுது இரண்யாக்ஷன் இவ்வளவு கிட்டக்க சுவாமியினுடைய கண்களை பார்த்தான். சுவாமியினுடைய கண்கள் பத்ம பலாசலோச்சனம், ஒரு தாமரப்பூனுடைய இதழ்கள் மாதிரி அவருடைய கண்கள் இருந்தது. அதை பார்த்தான். சக்கராயுதத்தை வச்சுட்டு இருக்கப்பட்ட சுவாமியை பார்த்தான். பார்த்த உடனே இவனுக்கு மகா கோபம் வந்தது. அப்படியே பல்ல கடிச்சிருந்தானாம், உதத்தை கடிச்சிருந்தான். கடிச்சிருந்து சுவாமியை பார்த்தான். ஆஹா, என்ன சம்ஹாரம் பண்றதுக்காக சக்கராயுதத்தை எடுத்துன்னு வரலா நீங்க என்று மனசுல நினைச்சிருந்தான். கராளதம்ஷ்ட்ரஹ சக்ஷுர்பியாம் சஞ்சக்ஷாணோ தஹன்னிவ அபிப்ளுத்ய ஸ்வகதயா ஹதோசீத்யாஹனத்தரிம். அப்பொழுது அவனுடைய பல்லுகளை என்ன வெளியில காமிச்சான். அந்த ராட்சசன் கொடூரமான பற்கள், அதை காமிச்சான். அப்பொழுது 2 சக்ஷுர்பியாம், 2 கண்ணாலையும் சுவாமியை அப்படி உறுத்து பார்த்தான். உறுத்து பார்த்துவிட்டு அப்படியே அவரை எரிச்சு விடுற மாதிரி பார்த்தான். தகன்னிவன் சுவாமியை அப்படியே கண் பார்வையினாலேயே எரிச்சு விடலாம் போல அவ்வளவு கோபமா பார்த்தானாம். அப்போ உடனே அபிப்ளுத்திய உடனே ஒரு தாண்டினான். தாண்டி தன்னுடைய கதையினால ஓங்கி சுவாமி மேல அடிச்சான். என்ன சொல்லிட்டு அனுப்பிச்சானா, ஹதோசி, ஹதோசினா நீங்க தொலைஞ்சேல்னு சொல்லிவிட்டு சுவாமியை ஓங்கி அடிச்சானா. கராலதம்ஷ்ட்ரச்சக்ஷுர்பியாம் சஞ்சக்ஷாணோ தஹன்னிவ அபிப்ளுத்ய ஸ்வகதயா ஹதோசி இதி அகனதரிம். நீங்கள் தொலைஞ்சேல்னு சொல்லிவிட்டு சாட்சாத் பகவானே வராவதார மூர்த்தியை போய் கதையால் அடிச்சான். பதாசவ்யேன தாம் சாதோ பகவான் யஜ்ஞசூகரஹ லீலயா மிஷத சத்ரோஹோ பிராகரத் வாதரம்ஹசம். எப்படி வாதரம்ஹசம், எப்படி ஒரு பெரிய புயல் காத்து டார்னடோ வந்ததுன்னா அது எப்படி எல்லாத்தையும் ஒரு 5 செகண்ட்ல எல்லாத்தையும் அழிச்சுட்டு போயிடும். வீடுகள்லாம் அப்படியே நாசம் பண்ணிட்டு போயிடுறத பார்க்குறோம் நம்மளாம். அப்படி வாதரம்ஹசம், ஒரு பெரிய புயல் காத்து எப்படி அழிச்சுட்டு போகுமோ அப்படி இவன் என்ன பண்ணாள், விதுரான்னு கூப்பிட்டாள். விதுரான்னு ஏன்னா விதுரருக்கு சொல்லிட்டு வராள் மைத்ரேயர் கதை சொன்னாள். அப்பொழுது இந்த ராட்சசன், கொடிய ராட்சசனான ஹிரண்யாக்ஷன் சுவாமியை அப்படி கொடூரமாக பார்த்துந்து, எப்பேற்பட்டவர் சுவாமி, அவர் யஜ்ஞசூக்கரஹா, யஜ்ஞவரா மூர்த்தி, யஜ்ஞம் பண்றதுனால திருப்தி அடைகிற மூர்த்தி அவர். அவரை விளையாட்டா என்ன பண்ணான், தன்னுடைய கதையினால அவருடைய இடது காலில் ஓங்கி ஒரு அடி அடிச்சானாம் அவன். லீலையா மிஷத சத்ரோஹோ பிராகரத் வாதரம்ஹசம். அந்த லீலையா நாள் விளையாட்டு மாதிரி தன் கதையினால ஓங்கி ஒரு அடி அடிச்சானா. அது எப்படி இருந்ததுனால் அப்படியே ஒரு பொஷக்காத்து வர மாதிரி அவ்வளவு வேகமா வந்துதான் அந்த இரண்யாக்ஷனுடைய கதை.
ஆஹச்சாயுதமாதத்ஸ்வ கடஸ்வத்வம் ஜிகீஷசி இத்யுக்தः ச ததா பூயः தாடயம் யனதத்பிருஷம். அப்போ சுவாமி சொன்னாலா, நீ என்னுடைய காலை போய் அடிச்சியே இத்தனை வேகமா, மறுபடியும் இன்னொரு தடவை ட்ரை பண்ணி பாரு. ஆக இன்னும் ஆயுதத்தை எடுத்துன்னு வா, மறுபடியும் இன்னொரு தடவை என்ன அடிச்சு பாரு நீ இன்னும் சொல்லி அது உத்கோஷமா வீதியமா சத்தம் போட்டாலாம். அப்படி உன்னை சேலஞ்சு பண்றேன்னு சொல்லிட்டு சுவாமி வந்து அவனுக்கு நேர வந்தாலாம். உடனே இதை கேட்ட உடனே இரண்யாக்ஷன் இத்யுக்தா ச ததா பூயஹ, பூயஹனா மறுபடியும் அர்த்தம். தாடயன் யனதத்பிருஷம், மறுபடியும் சுவாமியே தன்னுடைய கதையினால இன்னொரு அடி அடிச்சானான் அந்த கொடியனான ராட்சசன் இரண்யாக்ஷன். தாம் ச ஆபததீம் வீக்ஷ்ய பகவான் சமவஸ்திதः ஜக்ராக லீலையா பிராப்தாம் கருத்மான் இவ பன்னகீம். அப்படி வேகமா வந்துட்டு இருக்கிற கதை இருக்கே அதை பார்த்தாள். ஆனா சுவாமி என்ன பண்ணால், தன்னுடைய கைகள்னால அந்த கதையை, அத்தனை வேகமா வர கதையை டப்புன்னு ஒரு பிடிச்சிருந்தாலாம். எப்படின்னா, எப்படி ஒரு கருடன் வேகமா வந்து ஒரு பெரிய விஷப்பாம்பு வேகமா போயிட்டு இருக்கும், அவசர அவசரமா போய் பொந்துக்குள்ள பூந்துக்கிறதுக்காக கருடனை பார்த்துட்டு வேகமா ஓடி போய் பார்க்கும். அது கருடன் வராது, அது கன ஸ்பீட்ல வந்து டபக்குன்னு அந்த பாம்பை வந்து பிடிச்சிடணும். அப்படி கருத்மான் இவ பன்னகீம், எப்படி கருடன் கொடிய நாகப்பாம்பை விளையாட்டாக ஓடி வந்து பிடிக்குமோ அப்படி சுவாமி தன் கைகள்னாலேயே அவன் ஓங்கின்னு வந்த கதை அப்படியே புயல் காத்து மாதிரி வேகத்தோட வருது அந்த கதை. அந்த கதையை அப்படியே பிடிச்சாலாம் கையால. ஸ்வபௌருஷே பிரதிஹதே ஹதமானோ மகாசுரஹ நைச்சத்கதாம் தீயமானாம் ஹரிணா விகத பிரபஹ. இப்படி யாருமே அவனை பண்ணதில்லை. அவ்வளவு வேகத்தோட அவன் கதையை ஓங்கின்னு வர அந்த கதையை இப்படி யாருமே ஒரு கையால பிடிச்சதில்லை. அப்படி பிடிச்ச உடனே அவன் அந்த இரண்யாக்ஷனுக்கு ரொம்ப வெக்கமா போயிடுது, ரொம்ப அவமானமா போயிடுது. நம்மளுடைய சக்தியே நிறுத்திவிட்டாரே சுவாமின்னு. இப்போ சுவாமி மறுபடியும் அந்த கதையை எடுத்து அவன் கையில கொடுத்தார். மறுபடியும் சண்டை போடுன்னுட்டு, அவனுக்கு சண்டை போட இஷ்டம் இல்லை. இனிமே அந்த கதையினால சண்டை போடப்படாதுன்னு சொல்லிவிட்டு அவனுக்கு ரொம்ப அவமானமா போய் கதையை கீழே போட்டான். ஜக்ராக திரிசிகம் சூலம் ஜ்வலஜ்வலனலோலுபம் யஜ்ஞாய திருத ரூபாய விப்ராயாபிச்சரம் யதா. இவன் என்ன பண்ணான், இனிமே கதையினால சுவாமி கிட்ட சண்டை போடப்படாதுன்னு சொல்லிவிட்டு என்ன பண்ணான், கையில சூலம் வச்சிருந்தான், திரிசூலம். அந்த மூணு கூர்மையாக இருக்கப்பட்ட சூலம் இருக்கே அதை எடுத்தான். அதை எடுத்துட்டு அப்படியே ஒரு காட்டுல எப்படி வந்து ஒரு அக்னியானது காட்டுல எவ்வளவு வேகமா பரவுமோ அப்படி சுவாமி மேல அந்த சூலத்தை தூக்கி எரிஞ்சான் வேகத்தோடு கூட. அது எப்படி இருந்ததுனால அது கம்பேர் பண்ணாலுங்க, யஜ்ஞாய திருத ரூபாய விப்ராயாபிச்சரம் யதா. நல்ல காயத்ரி அபிமந்திரம் பண்ணிட்டு இருக்கிற ஒரு பிராமணன் இருக்கானே, அவன் போய் ஆபிச்சாரிக்க விஷயங்களை போய் பண்ணினாங்க எப்படி இருக்குமோ அப்படின்னாள். என்ன அர்த்தம், இப்படி சில சமயம் நம்ம ஊர்லன்னா இந்த பில்லி சூன்யம்னுட்டு ஒன்று உண்டு. இந்த மாதிரி அபிச்சாரகம் யார்த்தையாலும் போய் மகா மந்திரவாதித்த போய் நீங்கள் ஏதாவது நல்ல பணத்தை கொடுத்து மந்திரம் பண்ணி அந்த பிராமணன் மேலே ஏவி விடுங்கோ, அவன் குடும்பம் நாசமாக போகணும், அதுக்காக ஏதாவது பண்ணுங்கன்னு துஷ்ட மந்திரவாதிகள் இருப்பன். அவங்ககிட்ட போய் சில பேர் பணத்தை கொடுத்து பண்ண சொல்வாள். அபிச்சாரிக்கமான மந்திரங்கள் எடுத்து உபயோகம் பண்ணுங்கன்ட்டு நல்ல பிராமணோத்தமன் காயத்ரியை 3 வேளையும் சந்தியாவந்தனம் பண்ணி காயத்ரியை உபாசனை பண்ணக்கூடிய பிராமணங்கிட்ட போய் இப்படி பண்ணா என்ன ஆகும்னா, ஆபிச்சாரிக்க மந்திரம் என்ன திரும்பி இவனையே இந்த குடும்பத்தையே வந்து பாதிக்கும், பிராமணன் ஒன்றும் பண்ணாது. அதுக்காக தான் அந்த எக்ஸாம்பிளை சொன்னார். எப்படி ஒரு நல்ல புண்ணியமான பிராமணன் விப்ராய அவன்கிட்ட போய் ஆபிச்சாரிக்க மந்திரத்தை கொண்டு போட்டா எப்படி இருக்குமோ அப்படி இந்த திரிசூலத்தை கொண்டு சுவாமிகிட்ட போட்டான்னு என்ன அர்த்தம். அதனால திரிசூலத்தினால அடிச்சா இவனுக்கு தான் நஷ்டம் ஏற்பட போறது, சுவாமிக்கு ஒன்றும் ஏற்பட போறது இல்லைன்னு அர்த்தம். இது ஜக்ராக திரிசிகம் சூலம் ஜ்வலஜ்வலனலோலுபம் யஜ்ஞாய திருத ரூபாய விப்ராயாபிச்சரம் யதா. இப்பொழுது இந்த 13 ஸ்லோகங்களையும்
அத்தியனம் பண்ணும். ஸ்ரீ ஹரே நமஹ. அத ஸ்ரீமத் பாகவதே மகாபுராணே तृतीय स्कंधे एकोनविंशोऽध्यायः. श्री हरे नमः. मैत्रेय उवाच अवधार्य विरिञ्चस्य निर्व्यलीकामृतं वचः प्रहस्य प्रेमगर्भेण तदपाङ्गेन सोगृहीत् ततः सपत्नं मुखतः चरन्तम् अकुतो भयम् जघानोत्पत्य गदया हनौ हनावसुरमक्षजः साहता तेन गदया विहता भगवत्करात् विघूर्णिता पतद्रेजे तदद्भुतमिवाभवत् स तदा लब्धतीर्थोऽपि न बबाधे निरायुधम् मानयन् समृद्धे धर्मम् विश्वक्सेनं प्रकोपयन् गदायाम् अपविद्धायाम् हाहाकारे विनिर्गते मानयामास तद्धर्मम् सुनाभं चास्मरद्विभुः तं व्यग्रचक्रं दितिपुत्राधमेन स्वपार्षद मुखेन विषज्यमानम् चित्रावाचः अतद्विदां खेचराणाम् चित्रावाचो तद्विदां खेचराणाम् तत्रस्मासन् स्वस्तिते मुञ्जहीति सतं निशाम्य व्यवस्थितं
பத்மபலாசலோச்சனம் வியவஸ்திதம் பத்மபலாசலோச்சனம் வியவஸ்திதம் பத்மபலாசலோச்சனம் விலோக்ய சாமர்ஷ பரிப்ளுதேந்திரியः விலோக்ய சாமர்ஷ பரிப்ளுதேந்திரியः விலோக்ய சாமர்ஷ பரிப்ளுதேந்திரியः ருஷா ஸ்வதந்தச்சதம் ஆதசத் ஸ்வசன் ருஷா ஸ்வதந்தச்சதமாதசஸ்வசன் ருஷா ஸ்வதந்தச்சதமாதசஸ்வசன் ருஷா ஸ்வதந்தச்சதமாதசஸ்வசன் கராளதம்ஷ்ட்ரச்சக்ஷுர்भ्याम् 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 சஞ்சக்ஷாணோ தகன்னிவ சஞ்சக்ஷாணோ தகன்னிவ சஞ்சக்ஷாணோ தகன்னிவ அபிப்ளுத்ய ஸ்வகதயா அபிப்ளுத்ய ஸ்வகதயா அபிப்ளுத்ய ஸ்வகதயா ஹதோசீத்யாஹனத்ஹரிம் 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 பதாசவ்யேன தாம் சாதோ பதாசவ்யேன தாம் சாதோ பதாசவ்யேன தாம் சாதோ பகவான் யஜ்ஞசூகரः பகவான் யஜ்ஞசூகரः பகவான் யஜ்ஞசூகரः லீலயா மிஷதः சத்ரோः லீலயா மிஷதः சத்ரோः லீலயா மிஷதः சத்ரோः பிராஹரத் வாதரம் ஹசம் பிராஹரத் வாதரம் ஹசம் பிராஹரத் வாதரம் ஹசம் ஆஹ சாயுதமாதத்ஸ்வ ஆஹ சாயுதமாதத்ஸ்வ ஆஹ சாயுதமாதத்ஸ்வ घटस्वत्वं जिगीषसि घटस्वत्वं जिगीषसि घटस्वत्वं जिगीषसि इत्युक्तः स तदा भूयः इत्युक्तः स तदा भूयः इत्युक्तः स तदा भूयः ताडयन् व्यनदद्भृशम् ताडयन् व्यनदद्भृशम् ताडयन् व्यदनद्भृशम् तां स आपततीं वीक्ष्य तां स आपततीं वीक्ष्य तां स आपततीं वीक्ष्य भगवान् समवस्थितः भगवान् समवस्थितः भगवान् समवस्थितः जग्राह लीलया प्राप्तां जग्राह लीलया प्राप्तां जग्राह लीलया प्राप्तां गरुत्मान् इव पन्नगीं गरुत्मान् इव पन्नगीं गरुत्मान् इव पन्नगीं स्वपौरुषे प्रतिहते स्वपौरुषे प्रतिहते स्वपौरुषे प्रतिहते हतमानो महासुरः हतमानो महासुरः हतमानो महासुरः नैच्छद्गदां दीयमानां नैच्छद्गदां दीयमानां नैच्छद्गदां दीयमानां हरिणा विगतप्रभः हरिणा विगतप्रभः हरिणा विगतप्रभः जग्राह त्रिशिखं शूलं जग्राह त्रिशिखं शूलं जग्राह त्रिशिखं शूलं ज्वलज्वलनलोलुपं 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 यज्ञाय धृतरूपाय यज्ञाय धृतरूपाय यज्ञाय धृतरूपाय विप्रायाभिचरन् यथा विप्रायाभिचरन् यथा विप्रायाभिचरन् यथा இவ்வாறாக சூலத்தை எடுத்து சுவாமி மேல பிரயோகம் பண்ணான் துஷ்டனான இரண்யாக்ஷன். அது எப்படி இருந்ததுனால்
ஒரு துஷ்டனான ஒருவன் மந்திரவாதி நல்ல பிராமணோத்தமன் காயத்ரியை உபாசனை பண்ணக்கூடிய பிராமணன் மேல ஆபிச்சாரகத்தை விட்டால் எப்படியோ அப்படின்னாள். அதை என்ன பண்ணும், திருப்பி இவனே தான் வந்து அட்டாக் பண்ணும். அதுக்காக அப்படி சொன்னாள். ததோயசா தைத்ய மகாபடார்ப்பிதம் சகாசதந்தக்க உதீர்ணதீதிதி சக்ரேண சிச்சேத நிஷாதநேமினா ஹரிரியதா தாக்ஷபதத்ரம் உஜ்ஜிதம். இந்த இரண்யாக்ஷனால வீசி எறியப்பட்ட அந்த திரிசூலம் இருக்கே, அது ஹரியை நோக்கி அப்படி ஆகாசத்துல வந்துட்டு இருந்தது. எப்படின்னா பிரகாசமா வந்துட்டு இருந்தது. ஆனால் பகவான் என்ன பண்ணாள், தன்னுடைய சுதர்சன சக்கரத்தை எடுத்து அந்த சுதர்சன சக்கரத்துக்கு சுத்தி வெல்லம் ஆயிரக்கணக்கான ஷார்ப் எட்ஜஸ் இருக்குதுக்கு. அதை எடுத்து என்ன பண்ணாள்னால், அதை எடுத்து வீசி எறிஞ்சாலாம். எப்படி ஒரு இந்திரன் கருடனுடைய ரெக்கையை வெட்டி எடுக்கிறதுக்காக எரிஞ்சானோ அப்படின்னாள். என்னென்னா ஒரு சமயத்தில் என்ன ஆயிடுத்து, கருடனுக்கும் இந்திரனுக்கும் ஒரு தடவை சண்டை வந்தது. ஏன்னா கருடன் என்ன பண்ணார், ஒரு தடவை இந்த தேவாமிர்தம் தன்னுடைய பிராத்தாக்களான பாம்புகள் வந்து கருடனுடைய பிராத்தா தான். இந்த வினத்தையனுடைய புத்திரன் அந்த கருடன். இந்த வினதா புத்திரனான கருடன் அந்த வினத்தையை வந்து இந்த பாம்புகள் எல்லாம் எங்களுக்கு அமிர்தத்தை கொண்டு கொடுத்தா தான் நாங்கள் இவளை விடுவோம்னு சொல்லிட்டு அவளை அரெஸ்ட் பண்ணி கொடுத்தோம். அப்போ அம்மாவை வந்து பாம்புகளுடைய கூட்டத்திலேருந்து மீழ்பிக்கணுங்கிறதுக்காக கருடன் என்ன பண்ணார், இந்திரன் கிட்டேருந்து அமிர்தத்தை பிடிங்கின்னு வந்துட்டாள். பிடிங்கின்னு வந்து இந்த பாம்புகள்கிட்ட கொடுக்கறதுக்காக வந்தார் அவ. அப்போ இந்திரனுக்கும் கருடனுக்கும் சண்டை வந்தது. அப்போ இந்திரன் என்ன பண்ணான், அவனுடைய ஆயுதத்தை எடுத்தான், வஜ்ராயுதத்தை எடுத்து அடிக்கணும்னு போனான். அப்போது கருடன் சொன்னார், அப்பா நீ ஆயுதத்தை எடுத்துவிட்டேன், அதனால ஆயுதத்துக்கு ஏதாவது நான் ஒன்று கொடுத்தானோ, அதனால் என்னுடைய ரெக்கையை அடிச்சுக்கொண்டு ரெக்கையை காமிச்சாள். அப்போ இந்திரன் அந்த கருடனுடைய ரெக்கையை கொஞ்சம் வஜ்ராயுதத்தினால அடித்தான்னு ஒரு கதை உண்டு. அந்த மாதிரின்னு சொன்னார். இங்கே எப்படி இந்திரனுடைய வஜ்ராயுதம் கருடனுடைய ரெக்கையை பிச்சு எடுத்ததோ, அப்படி சுவாமி என்ன பண்ணால், தன்னுடைய சுதர்சன சக்கரத்தை விட்டு அந்த இரண்யாக்ஷன் அனுப்பிய திரிசூலத்தை துண்டு துண்டா வெட்டி எறிஞ்சாள். இந்த ஸ்லோகத்தில் சொன்னாள், விருக்னே ஸ்வசூலே பகுதாரிணா ஹரேஹே பிரத்யேத்ய விஸ்தீர்ணமுரோ விபூதிமத் பிரவருத்தரோஷः ச கடோரமுஷ்டினா நதன் பிரஹிருத்யாந்தரதீயதாசுரः. விருக்னே ஸ்வசூலே பகுதாரிணா ஹரேஹே. பகுதா ஹரிணா ஹரேஹே. ஹரினா எதுமின்னு அர்த்தம். பகவான் ஹரி நாராயணன், ஸ்ரீமன் நாராயணன் இருக்காரே, தன்னுடைய எனிமையான அந்த நாராயணனால அவர் அனுப்பிச்ச அந்த சக்கராயுதத்தினாலே தன்னுடைய சூலம் பொடியா ஆரம்ப பார்த்துவிட்டு பிரத்யேத்திய விஸ்தீர்ண முரோ விபூதிமத். அப்ப என்ன பண்ணா, அந்த ஹரண்யாக்ஷன் தன் கையில ஆயுதம் ஒன்றும் இல்லை, சூலத்தை எரிஞ்சத்தையும் சக்கராயுதத்தினால சுவாமி பவுடரா பண்ணிவிட்டாள். அதனால சுவாமிக்கு நேரம் வந்து அவருடைய மார்பில் வக்ஷஸ்தலத்தில் மகாலட்சுமி இருக்காள். அந்த மார்பில் ஓங்கி தன்னுடைய முஷ்டினால ஓங்கி குத்தினான். பிரவருத்தரோஷா ச கடோர முஷ்டினா தன்னுடைய பராக்கிரமம் பொருந்திய சக்தி பொருந்திய முஷ்டினால ஓங்கி பகவானுடைய மார்பு வக்ஷஸ்தலத்தில் வந்து அடிச்சானான். நதன் பிரகிருத்தியாந்தரதீயதாசுரா. எப்பேற்பட்ட மார்பு, இங்கதான் மகாலட்சுமி வாசம் பண்றாள், நித்தியவாசம் பண்ணிட்டு இருக்காள். பேர்பட்ட மார்பில் போய் ஓங்கி அடிச்சான். அடிச்சுட்டு அடுத்த க்ஷணம் அவன் வந்து மறைஞ்சு போயிட்டான். அந்தரதீயதா நதன் பிரகிருத்தியாந்தரதீயதாசுரா. உடனே மறைஞ்சு போயிட்டானான் அவன். ஏன்னா கையில ஆயுதமும் இல்லை, சுவாமியா கதை வச்சுட்டு இருக்காள், சுவாமிக்கு சக்கராயுதம் வச்சுட்டு இருக்காள். அதனால என்ன பண்ணும் தெரியல, அதனால மறைஞ்சான் நாளிஞர். தேனேத்தமஹதக்ஷத்தஹ பகவான் ஆதிசூகரஹ நாகம் பதமனா க்வாபி ஸ்ரஜாஹதைவ த்விபஹ. ஒரு பெரிய யானைய, ஒரு பெரிய மாலை, புஷ்ப மாலை, அந்த புஷ்ப மாலையினால ஓங்கி அடிச்சா அந்த யானைக்கு ஏதாவது வலி இருக்குமோ அப்படி மாதிரி.
ஸ்ரஜாஹத இவத்விபஹ, ஒரு பெரிய யானையே ஒரு மலர் மாலையினால ஓங்கி அடிச்சா அந்த மாலை தான் நசுங்கி போகும், எல்லா புஷ்பங்களும் கீழே விழுமே தவிர யானைக்கு துணியும் வலிக்காது. அதே மாதிரி என்ன பண்ணான்னாள், சுவாமி மார்பிள இவன் குத்தினது முஷ்டிய எல்லா சக்தியோடும் கூட மார்பிள குத்தினது எப்படி இருந்ததுனால் குத்தினுடைய வலியே தெரியலையா, ஏன்னா அவ்வளவு மிருதுவா இருந்ததுனால். ஏன்னா எப்படி ஒரு யானை போய் மலர் மாலையினால் அடிச்சா எப்படி இருக்குமோ அப்படி இருந்ததுனால். தேனே தமஹ தக்ஷத்தஹ பகவான் ஆதி சூக்கரஹ நாகம்பத மனா குவாபி, அதனால துளி கூட அசைஞ்சு கொடுக்கலையா சுவாமி இவன் அடிச்ச அடியினால. ஸ்ரஜாத இவத்விபஹ அதோ ருதா சிருஜன்மாயாம் யோகமாயேஸ்வரே ஹரௌ யாம் விலோக்ய பிரஜாஸ்ரஸ்தா மிநிதேஸ்யோபசம்யமம். ராட்சசாளுக்கே அவள்னா நிறைய மாயாஜால வித்தியெல்லாம் நிறைய தெரியும், ஏன்னா மாயையெல்லாம் நிறைய படிச்சு வச்சிருப்பாள் ராட்சசாள். அதனால என்ன பண்ணான்னா பகவான் மேலே தன்னுடைய மாயா ஜாலத்தை காமிச்சு பல விதமாக அவரை ஹிம்சை பண்ணானாம் ராட்சசன். ஆனால் சுவாமி கிட்ட அது பலிக்கலைனால் ஏன்னால் அவர் யோகமாயேஸ்வரே ஹரவு, அவர் தான் மாயையே படைச்சவர், யோகமாயை படைச்ச ஹரி. அந்த யோகமாயைக்கு ஈஸ்வரனா இருக்கப்பட்ட ஹரி கிட்ட போய் தன்னுடைய ராட்சச மாயா ஜாலத்துக்கு பண்ணாக்க ஏதாவது பலிக்குமோ, பலிக்கலைனால் யாம் விலோக்கிய பிரஜாஸ்திரஸ்தா மிதிதேஸ்யோபசம்யமம். ஆனால் ஜனங்கள் எல்லாம் சுத்திவில் இருக்கப்பட்ட தேவகணங்கள் ரிஷிகணங்கள் இதெல்லாம் சண்டையை பார்த்துட்டு இருக்கிறவாளுக்கெல்லாம் ரொம்ப பயமா இருந்துதான். ஓஹோ, இவன் ராட்சசன் தன்னுடைய மாயையெல்லாம் காட்டுறானே, ஒரு கால் இந்த விஸ்வம் முழுக்க அழிய போறது போல் இருக்குன்னு பயந்தாளாம் அவ. பிரபு வாயவச்சண்டாக தமப்பாம் சவமைதயன்னு திக்பியோ நிபேதுர்கிராவாணஹ க்ஷேபணை பிரஹிதா இவ. இவனுடைய மாயினால் என்ன ஆச்சுனால் எல்லா திக்குகளையும் சூறாவளி காத்து அடிக்க ஆரம்பிச்சது, எங்க பார்த்தாலும் இருட்டு அடிக்க ஆரம்பிச்சது, எங்க பார்த்தாலும் மணல் காத்து அடிக்க ஆரம்பிச்சது, நிறைய பனிக்கட்டிகள் விழுற மழை பனிக்கட்டிகளா விழும், அப்படி கட்டி கட்டியா அப்பேற்பட்ட மழை பெய்ய ஆரம்பிச்சது. எங்க பார்த்தாலும் எப்படி மழை பெய்யுமோ அப்படி ஆகாசத்திலேருந்து பெரிய பெரிய கற்கள் எல்லாம் பெருசு பெருசா விழ ஆரம்பிச்சது, ஏதோ மெஷின் கன்னை வச்சு அடிக்கிற மாதிரி. க்ஷேபணைஹி இவனாள். க்ஷேபணைன்னா ஒரு பெரிய பீரங்கியை வச்சு அந்த பீரங்கியிலேருந்து அடிச்சா வருமே, பெரிய இரும்பால் ஆகப்பட்ட ஒரு பெரிய பால் இருக்கே, அது வெளியில வந்து விழும் குண்டு. அந்த மாதிரி பாராங்கற்கள் பெருசு பெருசா ஆகாசத்திலேருந்து விழ ஆரம்பிச்சுதான். இதெல்லாம் இவனுடைய மாயினால. பிரபுவாயவச்சண்டாக தமப்பாம் சவமைதயன்னு திக்பியோ நிபேதுர்கிராவாணஹ க்ஷேபணை பிரஹிதா இவ. द्यौर्नष्ट भगणाभ्रूघैः अभ्रूघैः सविद्युस्तनयित्नुभिः वर्षद्भिः पूयकेशासृक् विन्मूत्रास्थीनि च सकृत्. द्यौर्नष्ट भगणाभ्रूघैः सविद्युस्तनयित्नुभिः वर्षद्भिः पूयकेशासृक् विन्मूत्रास्थीनि च सकृत्. இவன் மாயினால ராட்சசன் என்ன பண்ண ஆரம்பிச்சான், ஆகாசத்தில் இருக்கப்பட்ட பிரகாசமான சூரிய ஒளியெல்லாம் மங்க ஆரம்பிச்சது, எங்க பார்த்தாலும் இருட்டு அடைக்க ஆரம்பிச்சது, எங்க பார்த்தாலும் மின்னலும் இடியும் இடிக்க ஆரம்பிச்சது, ஆகாசத்திலேருந்து ஆசிட் ரெயின் விழ ஆரம்பிச்சது, எங்க பார்த்தாலும் ஆகாசத்திலேருந்து கேசங்கள்லாம் விழ ஆரம்பிச்சது, மயிர் கூட்டங்கள் மயிரா விழ ஆரம்பிச்சது, இங்க பார்த்தாலும் ஆகாசிலிருந்து ரத்தம் விழ ஆரம்பிச்சது, மல மூத்திராதிகள் விழ ஆரம்பிச்சது, எலும்பு துண்டங்கள் விழ ஆரம்பிச்சது. இப்படி எல்லாம் கெடுதலான விஷயங்கள்லாம் வந்து மேல இருந்து விழ முடியா மாயா ஜாலத்தினால பண்ண ஆரம்பிச்சான் அவன். கிரய பிரத்யதிருஷ்யந்த நானாயுத முச்சோனக திக்வாசசோ யாது தான்ய சுஹுலின்யோ முக்த மூர்தஜாஹ. எல்லா மலைகள்ல இருந்தும் பலவிதமான ஆயுதங்கள்லாம் அங்கேருந்து யாரோ அடிக்கிற மாதிரி ஆட்டோமேட்டிக்கா அப்படியே விழ ஆரம்பிச்சது.
சுவாமி இருக்கிற இடத்த நோக்கி விழ ஆரம்பிச்சது. நிறைய ஆயுதங்கள்லாம் வந்து விழ ஆரம்பிச்சது. அதோடு கூட பலவிதமான மாயாஜாலமாக இருக்கப்பட்ட ராட்சதிகள் வர ஆரம்பிச்சாலாம். பகுபிஹி யக்ஷரக்ஷோபிஹி பத்யஸ்வரத குஞ்சரைஹி ஆததாயிபிருத்ஸ்ருஷ்டா ஹிம்ஸ்ராவாச்சோதிவைஷசாஹ அதிவைஷசாஹ. கெடுதலான வார்த்தைகளை சொல்லிண்டு கொன்னுட போறோம்னு சொல்லிண்டு ராட்சசி கணங்கள், ராட்சத கணங்கள், யக்ஷ கணங்கள் இவாள்லாம் ரொம்ப கொடூரமான வார்த்தைகளை சொல்லிட்டு சத்தத்தை போட்டுண்டு காலால நடந்தோ இல்லாட்டா குதிரைகள்லையோ இல்லை யானைகள் மேலேயோ இல்லை ரதங்கள் மேலேயோ இப்படி கோட்டிக்கணக்காள் வாழ் வர ஆரம்பிச்சாள் சுவாமியை நோக்கி. பகுபிஹி யக்ஷரக்ஷோபிஹி பத்யஸ்வரத குஞ்சரைஹி ஆததாயிபிருத்ஸ்ருஷ்டா ஹிம்ஸ்ராவாச்சோதி வைஷசாஹ. கெடுதலான வார்த்தைகளை சொல்லிட்டே வந்தாளாம். பிராதுஷ்கிருதானாம் மாயானாம் ஆசுரீனாம் விநாசயத் சுதர்சனாஸ்திரம் பகவான் பிராயுங்க தஹிதம் திரிபாத். ஆனால் பகவான்கிட்ட சுதர்சன மகா சக்கரம் இருக்கு. இந்த சுதர்சன சக்கரத்தை எதிர்த்து ஒன்றும் பண்ண முடியாது. இந்த மாதிரி ஆபிச்சாரங்கள்லாம் பண்ணால் அதை நீக்கணும்னா சுதர்சன ஹோமம் பண்ண சொல்லுவாள். ஏன்னா சுதர்சன ஹோமங்கிறதுக்கே ரொம்ப பவர்ஃபுல் ஹோமம். அது சுதர்சன மகாமந்திரம் இருக்கே, அது கிருஷ்ணர் தான் அதில் நடுப்புற கிருஷ்ணருடைய பேர் வரும். இந்த சுதர்சன மகாமந்திரங்கிறத ஜபிப்பாள். எந்த ஆற்றுல இந்த மாதிரி கெடுதல்கள்லாம் நடக்கும்னு தோன்றதோ அங்கெல்லாம் அந்த கெடுதல்கள்லாம் போனோம்னா சுதர்சன மகாமந்திரத்தை வச்சு ஹோமம் பண்ணணும்னு சொல்லுவாள். இந்த ஊரில் கூட சில கோயில்களில் சுதர்சன ஹோமம் நடக்கும். எல்லாரும் போய் பார்க்கலாம். ஓம் க்ளீம் கிருஷ்ணாய கோவிந்தாய கோபீஜனவல்லபாய பராய பரம புருஷாய பரமாத்மனே பரகர்ம மந்திரயந்திர ஔஷத அஸ்திரசஸ்திராணி சம்மர மிருத்யோஹோ மோச்சே மோச்சே. ஓம் நமோ பகவதே மகாசுதர்சனாய தீப்த்ரே ஜ்வாலா பரீதாய சர்வதிக் சோபனகராய ஹும்பட் பிரம்மணே பரஞ்சோதிஷே ஸ்வாஹா. இதான் சுதர்சன மகாமந்திரம்னு சொல்றது. இப்படி பகவான் கையில் சுதர்சனத்தை வச்சுருக்காள். அதனால இது ஒன்றும் பண்ணலேனாள். பிராதுஷ்கிருதானாம் மாயானாம் ஆசுரீனாம் விநாசயத் சுதர்சனாஸ்திரம் பகவான் பிராயுங்க தைதம் திரிபாத். பகவான் யஜ்ஞத்தெல்லாம் அனுபவிக்கப்பட்டவர். யார் யஜ்ஞத்தில் ஹவிச கொடுத்தாலும் சந்தோஷத்தை அடையக்கூடிய யஜ்ஞ வராக மூர்த்தி என்ன பண்ணாள், உடனே தன்னுடைய சுதர்சன சக்கரத்தை எடுத்து அவன் மேலே விட்டாள். அவன் இத்தனை மாயை பண்ணி இத்தனை ராட்சசால் இத்தனை பெரிய படைகள் எடுத்து வர யக்ஷால் ராட்சசால் இத்தனை பெரியும் அந்த சுதர்சன சக்கரம் இருக்கே, அது எல்லாரையும் கொண்டு விடுத்து, எல்லாரையும் சம்ஹாரம் பண்ணி விடுத்து. அது அஞ்சு நாள் ததாதிதே சமபவத் சகசா கிருதி வே பது ஸ்வரந்தியா பக்துராதேசம் ஸ்தனாச்சாஸ்ருக் பிரசுஸ்ருவே. இப்படி அவர் சக்கராயுதத்தை விட்டோடனே அங்கே அம்மாவான தித்தி என்ன பண்ணாலாம், அழுதுன்னு இருந்தாலாம். அதே சமயத்தில் தித்தியினுடைய மனசு ரொம்ப வருத்தப்பட்டு தான் பண்ணாடா, தன்னுடைய மைந்தனான இரண்யாட்சன் பகவானை போய் சண்டை போடுறானே, அதனால் அவனை சம்ஹாரம் பண்ண போகிறாரே ஹரி ஞாபகம் படுத்தின்றாள். கஷ்யப்பர் சொன்னது ஞாபகம் வந்தது. கஷ்யப்பர் முன்னாடியே சொல்லியிருக்கார், அம்மா நீ அக்கால வேளையில் கர்ப்பத்தை தரிச்சிருக்கே, ரொம்ப கொடிய புத்திரனை அடைய போகிறேன்னு சொல்லியிருக்காளே, அதை ஞாபகப்படுத்தின்றாளாம். ததாதிதே சமபவத் சகசா கிருதி வே பதுஹு. மனசால அழுதாள். ஸ்மரந்தியா பக்துராதேசம் ஸ்தனாச்சாஸ்ருக் பிரசுஸ்ருவே. அவளுடைய ஸ்தனங்கள்லேருந்து பால் வரத்துக்கு பதிலாக இப்படி மனசு ரொம்ப வியாக்குலம் அடைஞ்ச அந்த திதியினுடைய ஸ்தனங்கள்லேருந்து ரத்தங்கள் சொரிய ஆரம்பிச்சுதான். வினஷ்டா சுஸ்வமாயாசு பூயச்சாவரஜ்ய கேசவம் ருஷோபகுகமானோமும் ததுஷே அவஸ்திதம் பகிஹி. அப்போ இந்த அசுரன் என்ன பண்ணான்னா, ராட்சசன் இருக்கானே இரண்யாக்ஷன், தான் அனுப்பிச்ச அத்தனை மாயாஜாலமான அத்தனை படைகளையும்
சுவாமியினுடைய சக்கராயுதம் இப்படி நாசம் பண்ணி கொடுத்துங்கிறத பார்த்துவிட்டு வினஷ்டாசு ஸ்வமாயாசு, தன்னுடைய மாயைகள் எல்லாம் அத்தனையும் நஷ்டமாயிடுத்து. பகவானுடைய சக்கராயுதத்துக்கு எதிர்த்தாப்புல அந்த சுதர்சன சக்கரத்தை எதிர்த்து பண்ண முடியலைங்கிறது தெரிஞ்சுட்டான் அந்த அசுரன். அப்போ என்ன பண்ணான்னா, சுவாமியை போய் கட்டினுடுவோம், கட்டிண்டு தன்னுடைய சக்தி முழுக்க உபயோகம் பண்ணி அப்படியே ஒரு நசுக்கி பண்ணான்னு அவரை அப்படியே ரெண்டு கையாலையும் அவரை தழுவுறதுக்காக, அவரை எம்ப்ரேஸ் பண்றதுக்காக வந்தானா. ருஷோபகூகமானோமும் தத்ருஷே அவஸ்திதம் பகிஹீனாள், அப்படி கையால் அவரை கட்டணும்னு வந்தான். அப்படி கட்டுறதுக்காக பார்க்குறான், சுவாமி கையில், அவனுடைய கையில் அம்படவே இல்லை. தம் முஷ்டிபிஹி வினிக்னந்தம் வஜ்ரசாரைஹி அதோக்ஷஜ கரேண கர்ணமூலேகன் யதா த்வாஷ்ட்ரம் மருத்பதிஹி. எப்படி இந்திரன் விருத்ராசுரன் ஒரு அசுரன், இந்த விருத்ராசுரனை எப்படி வதம் பண்ணானோ அப்படி சுவாமி என்ன பண்ணானால், இந்த அசுரன் இரண்யாக்ஷன் சுவாமியினுடைய தன் கையால் அடித்து அவரை வதம் பண்ணுங்கிறதுக்காக அவர் கிட்டக்க வந்தபோது அதோக்ஷஜரான சுவாமி அவனை கன்னத்தில், அவனுடைய காதுக்கு கீழே இருக்கப்பட்ட கன்னத்துக்கு கீழே இருக்கப்பட்ட எதிர்க்கே அங்கே ஓங்கி ஒரு ஆறா விட்டாரான் கையால். அது எப்படி இருந்ததுனால், இந்திரன் வஜ்ராயுதத்தினால விருத்ரனை சம்ஹாரம் பண்ணதுக்கு சமமாக இருந்துதான் அவர் அடிச்ச அடி. கரேண கர்ண மூலேகன்னு யதா த்வாஷ்ட்ரம் மருத்பதிஹி. துவஷ்டான்னு ஒரு மருத்து, அவனுடைய புள்ள தான் அந்த விருத்ரன். இந்த விருத்ராயுஷ வதம் பண்ணால் இந்திரன் வந்து விருத்ரனை கொண்டான். அந்த மாதிரி இருந்ததுனால அடித்த அடி, சுவாமி அடித்த அடி அவன் கன்னத்தில் அவ்வளோ பவர்ஃபுல்லாக வந்து விழுந்துதான். இப்பொழுது இந்த ஸ்லோகங்கள் எல்லாம் அத்தியனம் பண்ணுவோம். ததோஜசா தைத்ய மகாபடார்ப்பிதம், ததோஜசா தைத்ய மகாபடார்ப்பிதம், ததோஜசா தைத்ய மகாபடார்ப்பிதம் சகாசதந்தர்க உதீர்ணதீதிதி, சகாசதந்தர்க உதீர்ணதீதிதி, சகாசதந்தர்க உதீர்ணதீதிதி சக்ரேண சிச்சேத நிஷாதநேமினா, சக்ரேண சிச்சேத நிஷாதநேமினா, சக்ரேண சிச்சேத நிஷாதநேமினா ஹரிர்யதா தாக்ஷ்யபதத்ரம் உஜ்ஜிதம், ஹரிர்யதா தாக்ஷ்யபதத்ரம் உஜ்ஜிதம், ஹரிர்யதா தாக்ஷ்யபதத்ரம் உஜ்ஜிதம் விருக்ணே ஸ்வசூலே बहुधारिणा हरेः, वृक्णे स्वशूले बहुधा हरिणा हरेः, वृक्णे स्वशूले बहुधारिणा हरेः प्रत्येत्य विस्तीर्णमुरो विभूतिमत्, प्रत्येत्य विस्तीर्णमुरो विभूतिमत्, प्रत्येत्य विस्तीर्णमुरो विभूतिमत् प्रवृद्धरोषः स कठोरमुट्टिना, प्रवृद्धरोषः स कठोरमुट्टिना, प्रवृद्धरोषः स कठोरमुट्टिना नदन् प्रहृत्यान्तरधीयतासुरः, नदन् प्रहृत्यान्तरधीयतासुरः, नदन् प्रहृत्यान्तरधीयतासुरः तेनेत्थमाहतक्षत्तः, तेनेत्थमाहतक्षत्तः, तेनेत्थम् आहतक्षत्तः भगवान् आदिसूकरः, भगवान् आदिसूकरः, भगवान् आदिसूकरः नाकम्पत मना क्वापि, नाकम्पत मना क्वापि, नाकम्पत मना क्वापि स्रजाहत इव द्विपः, स्रजाहत इव द्विपः, स्रजाहत इव द्विपः अथोरुधा सृजन्मायाम्, अथोरुधा सृजन्मायाम्, अथोरुधा सृजन्मायाम् योगमायेश्वरे हरौ, योगमायेश्वरे हरौ, योगमायेश्वरे हरौ यां विलोक्य प्रजास्त्रस्ता,
யாம் விலோக்ய பிரஜாஸ்ரஸ்தா மேனிதேஸ்யோபசம்யமம் பிரபவுः வாயவச்சண்டாः தமः பாம்சவமைரயन् திக்भ्यो நிபேதுः கிராவாணः பிரபவுः வாயவச்சண்டாः தமः பாம்சவமைரயन् திக்भ्यो நிபேதுர்கிராவாணः क्षेपणैर्प्रहिता इव द्यौर्नट्टभगणाभ्रौगैः सविद्युस्तनयित्नुभिः वर्षद्भिः पूयकेशासृक् विण्मूत्रास्थीनि चासकृत् गिरयः प्रत्यदृश्यन्ते नानायुधमुचो नघे दिग्वाससो यातु धान्यः शूलिन्यो मुक्तमूर्धजाः बहुभिर्यक्षरक्षोभिः पत्यश्वरथकुञ्जरैः आततायिभिरुत्सृष्टा हिंस्रावाचोतिवैशसाः प्रादुष्कृतानां मायानाम् आसुरीणां विनाशयत् सुदर्शनास्त्रं भगवान् प्रायुङ्क्तदैतं त्रिपात् तदादितेः समभवत् सहसा हृदि वेपथुः स्मरन्त्या भर्तुरादेशम् स्तनाच्चासृक् प्रसुस्रुवे
வினஷ்டாசு ஸ்வமாயாசு வினஷ்டாசு ஸ்வமாயாசு வினஷ்டாசு ஸ்வமாயாசு பூயச்சாவ்ரஜ்ய கேசவம் பூயச்சாவ்ரஜ்ய கேசவம் பூயச்சாவ்ரஜ்ய கேசவம் ரூபோபகுஹமானோ மும் ரூபோபகுஹமானோ மும் ரூபோபகுஹமானோ மும் ददृशे अवस्थितं बहिः ददृशे अवस्थितं बहिः ददृशे अवस्थितं बहिः तं मुष्टिभिः विनिघ्नन्तं तं मुष्टिभिर्विनिघ्नन्तं तं मुष्टिभिर्विनिघ्नन्तं तं मुष्टिभिर्विनिघ्नन्तं वज्रसारैरधोक्षजः वज्रसारैः अधोक्षजः वज्रसारैरधोक्षजः करेण कर्णमूले हन्ने करेण कर्णमूले हन्ने करेण कर्णमूले हन्ने यथा त्वाष्ट्रं मरुत्पतिः यथा त्वाष्ट्रं मरुत्पतिः यथा त्वाष्ट्रं मरुत्पतिः இவ்வாறாக அவன் முஷ்டினால பகவானுடைய வக்ஷஸ்தலத்தில் ஓங்கி குத்தினான். அது மலர் மாலையினால யானையை அடித்த மாதிரி இருந்ததுனால் விதுரரை பார்த்து மைத்ரேயர் சொல்லிட்டு வரார் கதையை. அடுத்த ஸ்லோகங்களில் சொல்கிறாள் சுவாமி அவனை வதம் பண்ணது சொல்கிறாள். ச ஆகதோ விஸ்வஜிதாக்கியவஜ்ஞயா பரிப்ரமத் காத்திர உதஸ்தலோச்சனः விசீர்ண பாக்வங்கிரி சிரோருஹோபதத் யதா நகேந்திரோ லுலிதோ நபஸ்வதா. அப்படி பகவான் அடிச்ச அடி கணத்தில் ஓங்கி அடிச்சாருன்னு சொன்னமே இவனை அவனுக்கு என்ன ஆச்சுன்னாள். ச ஆஹதோ விஸ்வஜிதா ஹி அவஜ்ஞயா. இப்படி விஸ்வஜிதா சுவாமிக்கு பேர் விஸ்வஜித்துன்னு பேர். ஏன்னா இந்த விஸ்வம் பூராவுமே ஜெயிக்கக்கூடிய சக்தி உள்ளவர் விஸ்வஜித்து. அவரால் ஓங்கி இப்படி அறையப்பட்ட அந்த ராட்சசனான இரண்யாக்ஷன் பரிப்ரமத் காத்திர உதஸ்தலோச்சனா. உதஸ்தலோச்சனா கண்ணு ரெண்டும் பிரிங்கின்னு வெளியில் வந்து கொடுத்தான் அடிச்ச அடியில. ராட்சசனுடைய கண்கள் ரெண்டும் அப்படியே கண்ணிலேருந்து பிதுங்கிட்டு வெளியில வந்து தான் அடிச்ச அடியில. பரிப்ரமத் காத்திர உடம்பெல்லாம் நடுங்கிறது. அவனை அப்படியே சுத்த ஆரம்பிச்சான். அவன் தலை சுத்த ஆரம்பிச்சது அவனுக்கு. விசீர்ண பாக்வங்கிரி சிரோருஹோபதத்து. அவனுடைய கைகள் கால்கள் எல்லாம் ஒடிஞ்சு போய் தலையில் இருக்கப்பட்ட கேசங்கள் எல்லாம் கண்ணாப்பினாலும் கீழே சிந்தி விழுந்துதான் கீழே. அவன் கீழே விழுந்தானா. எப்படி விழுந்தான்னா இந்த அடிச்ச அடியில் கீழே விழுந்தானா. யதா நகேந்திரோ லுலிதோ நபஸ்வதா. ஒரு பெரிய பொசக்காத்துல பெரிய விருட்சம் விழுந்ததுன்னா எப்படி சத்தம் போட்டுன்னு விழும். பெரிய ரொம்ப நாள் 500 வருஷமாக இருக்கப்பட்ட ஒரு பெரிய மரம், ஒரு மாமரம், அது காற்றுல அடிச்சதுன்னா காற்று பொசக்காத்துல கீழே விழுந்ததுன்னா என்ன சக்தியோடு விழுமோ அப்படி இந்த இரண்யாக்ஷன் கீழே விழுந்தான்னாள். க்ஷிதௌஷயானம் தமகுண்டவர்ச்சசம் கராளதம்ட்ரம் பரிதஷ்டதச்சதம் அஜாதயோ வீக்ஷ்ய சசம்சுராகதா அஹோ இமாம் கோனு லபேத சம்ஸ்திதிம். பிரம்மா பாக்கி தேவதைகள் எல்லாருமா இந்த சண்டை நடந்து இரண்யாக்ஷன் கீழே விழுந்தது பார்த்துட்டு அவள்லாம் கிட்டக்க ஓடி வந்தாலாம், வந்து பார்க்க ஆரம்பித்தாள். ஆனால் இரண்யாக்ஷன் முகத்தில் கீழே விழுந்தானே அவன் முகத்தில் துளி கூட பரிபிரமமோ பயமோ இல்லையா. அப்போது பிரம்மா ரொம்ப பிரியத்தோடு கூட பேச ஆரம்பித்தாள். பிரம்மா அஜாதயோ வீக்ஷ்ய சசம்சுராகதா அஹோ இமாம் கோ நுலபேத சம்ஸ்திதிம். நல்ல சம்ஸ்திதியை இந்த அசுரன் ராட்சசன் அடைய வேண்டுமேன்னு பிரம்மாவுக்கு பிரார்த்திச்சுட்டாளாம். பிரம்மா நான் பகவானாலே வதம் அவனுக்கு கிடைச்சிருக்கு, அதனால நல்ல நல்ல இடங்களை அவன் அடைய வேண்டும் என்பதாக பிரம்மா பிரார்த்திச்சின்றாள். எம் யோகினோ யோக சமாதினாரகோ தியாயந்தி லிங்கான் அசதோ முமுக்ஷயா தஸ்யைவ தைத்யர்ஷபः பதாஹதः முகம் பிரபஷ்யன் தனுமுத்சசர்ஜா. அடிச்ச அடியில் அவன் கீழே விழுந்தான் இரண்யாக்ஷன். அவன் தன்னுடைய பூத உடலை கீழே தள்ளிவிட்டு
அவனுடைய ஆத்மா அங்கேருந்து கிளம்பி போயிடுத்துனாள். உத்சசர்ஜனாள். அவனுடைய தலையில கீழே விழுந்தவனுடைய தலையில சுவாமி தன் காலை கொண்டு வச்சாலாம். எம் யோகினா யோக சமாதினாரகா, எப்பேற்பட்ட காலினால் யோகிகள்ல வசத்தியான யோகிகள்னா எந்த கால்கள், எந்த பாதங்கள், எந்த சரணங்களை சதா தியானம் பண்ணி ஹிருதயத்துல கொண்டு நிறுத்திக்கிறாளோ. தியாயந்தி லிங்காத சதோ முமுக்ஷயா, முமுக்ஷுக்கள். முமுக்ஷுன்னா யார் மோக்ஷம் இச்சதி யஹா சஹா முமுக்ஷு, தனக்கு மோட்சம் கிடைக்க வேண்டும், ஃப்ரீடம் கிடைக்க வேண்டும், லிபரேஷன் கிடைக்க வேண்டும்னு நினைக்கப்பட்டவாள் முமுக்ஷுக்கள். அவள் யோகாபியாசம் பண்ணி யோகத்தில் பகவானை மெடிடேட் பண்ணுவாள், தியானம் பண்ணுவாள், அதனுடைய சரணங்களை தான் தியானம் பண்ணுவாள். அதனால் அந்த சரணங்களை கொண்டு சுவாமி இந்த ராட்சசன் கீழே விழுந்தவனுடைய தலையில் கொண்டு வச்சாலாம் காலை, அவனுடைய உடம்புல கொண்டு வச்சாள் காலை. தஸ்யைவ தைத்யர்ஷபா பதாஹதா முகம் பிரபஷ்யன் தனுமுத்சசர்ஜா, அவனுடைய அந்த இரண்யாட்சன் தன்னுடைய உடலை அப்படியே விட்டுட்டு கிளம்பிட்டான். அவனுடைய ஆத்மா கிளம்பிட்டு அங்கே விட்டு. ஏதௌ தௌ பார்ஷதோவஸ்ய சாபாத் யாதாவ சத்கதிம் புனః கதிபை ஸ்தானம் பிரபத்யேதேஹ ஜன்மபிஹி. உடனே பிரம்மா சொல்லின்றாள் எல்லாத்தையும். இந்த 2 பேர் இரண்யாக்ஷன் இரண்யகசிபு இவா 2 பேரும் இப்படி ராட்சசாலா வந்திருக்காள். மறுபடியும் இன்னொரு சில ஜென்மாக்கள் அடைஞ்சி திருப்பி வைகுண்டத்துக்கு போய் சேர போகிறாள். அதில் இந்த ஜென்மால இரண்யாக்ஷனை சுவாமி வதம் பண்ணி அவனுக்கு அனுகிரகம் பண்ணியிருக்காள்ங்கிறதா சொன்னாள். ஏதௌ தௌ பார்ஷதௌ அஸ்ய சாபாத் யாதௌ அசத்கதிம் புனః கதிபை ஸ்தானம் பிரபத்யேதேஹ ஜன்மபிஹி. திருப்பி அவளுக்கு நல்ல கதி அடைய போறாள். அதுக்காக இது பகவான் அவளை நிகிரகம் பண்ணியிருக்காள். அதை ஒருத்தனான இரண்யாக்ஷனேன்னு சொன்னாள். உடனே எல்லா தேவதைகளும் பேச ஆரம்பித்தாள். சுவாமியை பார்த்து பிரார்த்திக்க ஆரம்பித்தாள் எல்லா தேவதைகளும். தேவா உச்சுஹு நமோ நமஸ்தே அகில யஜ்ஞதந்தவே ஸ்திதௌ கிரஹீதாமல சத்வமூர்த்தயே திருஷ்டியாஹதோயம் ஜகதாம் அருந்துதஹ த்வத்பாதபக்த்யா வயமீஷ நிர்விருதாக. தேவதையெல்லாம் சொன்னாலாம், மகா கருணையோடு கூட நீங்கள் வராக அவதாரம் பண்ணேள், யஜ்ஞ வராக மூர்த்தியா அவதாரம் பண்ணி இந்த ராட்சசன் இரண்யாக்ஷனாலே 3 லோகமும் கஷ்டப்பட்டு இருந்தது. அந்த 3 லோகங்களையும் கஷ்டப்படுத்தினத்துலேருந்து இந்த கஷ்டத்திலேருந்து ஜனங்கள், தேவதைகள், ரிஷிகள் எல்லாரையும் விடுவிக்க வேண்டுங்கிற நல்ல எண்ணத்தோடு கூட நீங்கள் யஜ்ஞ வராக மூர்த்தியா அவதாரம் பண்ணி இந்த ராட்சசனை சமாரம் பண்ணேளே. அப்பேற்பட்ட உங்களுடைய சரணங்கள் இருக்கே, அதை நாங்கள்லாம் நமஸ்காரம் பண்ணோம் நாள். துவத்பாத பக்தியா வயமீஷ நிர்விருத்தாக, உங்களுடைய அப்பேற்பட்ட சரணங்கள்ல நாங்கள் பக்தி பண்றோம் நாள். நிர்விருத்தாக நாள், ஏன்னா நாங்கள்லாம் சந்தோஷத்தை அடையிறவாள், ஆனந்தத்தை எப்போதும் அடைஞ்சே இருக்கோம் உங்களுடைய சரணங்களை நாங்கள் தியானம் பண்றதுனால அப்படின்னு சொல்லி தேவதைகள்லாம் பிரார்த்திச்சிருந்தாள். நமோ நமஸ்தே அகில யஜ்ஞதந்தவே ஸ்திதௌ கிரஹீதாமல சத்வமூர்த்தயே திருஷ்டியாஹதோயம் ஜகதாம் அருந்துதஹ த்வத்பாத பக்த்யா வயமீஷ நிர்விருத்தாக. ஸ்தோத்திரம் பண்ணாள். உடனே மைத்ரேயர் விதுரருக்கு எடுத்து சொல்ல ஆரம்பித்தாள். இது பரிந்த இந்த ஸ்லோகங்களை அத்தியனம் பண்ணுவோம். சாஹதோ விஸ்வஜிதாஹ்யவஜ்ஞயா சாஹதோ விஸ்வஜிதாஹ்யவஜ்ஞயா பரிப்ரமத்காத்ர உதஸ்தலோச்சனஹ பரிப்ரமத்காத்ர உதஸ்தலோச்சனஹ பரிப்ரமத்காத்ர உதஸ்தலோச்சனஹ விசீர்ணபாஹ்வங்கிரிஷிரோருஹோ பதத் விசீர்ணபாஹ்வங்கிரிஷிரோருஹோ பதத் விசீர்ணபாஹ்வங்கிரிஷிரோருஹோ பதத் யதா நகேந்திரோ லுலிதோ நபஸ்வதா யதா நகேந்திரோ லுலிதோ நபஸ்வதா யதா நகேந்திரோ லுலிதோ நபஸ்வதா க்ஷிதௌ சயானம் தமகுண்டவர்ச்சசம் க்ஷிதௌ சயானம்
தமகுண்டவச்சசம் க்ஷிதௌ சயானம் தமகுண்டவச்சசம் கராளதம்ஷ்டம் பரிதஷ்டதச்சதம் கராளதம்ஷ்டம் பரிதஷ்டதச்சதம் கராளதம்ஷ்டம் பரிதஷ்டதச்சதம் அஜாதயோ வீக்ஷ்ய சசம்சுராகதா அஜாதயோ வீக்ஷ்ய சசம்சுராகதா அஜாதயோ வீக்ஷ்ய சசம்சுராகதா அஹோ இமாம் கோனு லபேத சம்ஸ்திதிம் அஹோ இமாம் கோனு லபேத சம்ஸ்திதிம் அஹோ இமாம் கோனு லபேத சம்ஸ்திதிம் யம் யோகினோ யோகசமாதினாரஹோ யம் யோகினோ யோகசமாதினாரஹ த்யாயந்தி லிங்காத் அசதோ முமுக்ஷயா த்யாயந்தி லிங்காத் அசதோ மோக்ஷயா த்யாயந்தி லிங்காத் அசதோ முமுக்ஷயா தஸ்யைஷ தைத்ய ரிஷபः பதாஹதோ தஸ்யைஷ தைத்ய ரிஷபः பதாஹதோ தஸ்யைஷ தைத்ய ரிஷபः பதாஹதோ தஸ்யைஷ தைத்ய ரிஷபः பதாஹதோ முகம் பிரபஷ்யன் தனுமுத்சசர்ஜः முகம் பிரபஷ்யன் தனுமுத்சசர்ஜः முகம் பிரபஷ்யன் தனுமுத்சசர்ஜः ஏதௌ தௌ பார்ஷதௌ அஸ்ய ஏதௌ தௌ பார்ஷதாவஸ்ய ஏதௌ தௌ பார்ஷதாவஸ்ய शापाद्यातावसद्गतिम् शापाद्यातौ असद्गतिम् शापाद्यातावसद्गतिम् पुनः कतिपयैस्थानम् पुनः कतिपयैस्थानम् पुनः कतिपयैस्थानम् प्रपत्स्येतेह जन्मभिः प्रपत्स्येतेह जन्मभिः प्रपत्स्येतेह जन्मभिः देवावुचुः नमो नमस्ते अखिलयज्ञतन्तवे नमो नमस्ते अखिलयज्ञतन्तवे नमो नमस्ते अखिलयज्ञतन्तवे स्थितौ गृहीतामलसत्त्वमूर्तये स्थितौ गृहीतामलसत्त्वमूर्तये स्थितौ गृहीतामलसत्त्वमूर्तये दृष्ट्या हतोऽयं जगतामरुन्तुदः दृष्ट्या हतोऽयं जगताम् अरुन्तुदः दृष्ट्या हतोऽयं जगताम् अरुन्तुदः त्वत्पादभक्त्या वयमीश निर्वृताः त्वत्पादभक्त्या वयमीश निर्वृताः त्वत्पादभक्त्या वयमीश निर्वृताः பொழுது மைத்ரேயர் பேச ஆரம்பிச்சாள். விதுரர்கிட்ட சொல்லிட்டு வராள். மைத்ரேய உவாச்ச ஏவம் ஹிரண்யாக்ஷமசக்ய விக்ரமம் சசாதயித்வா ஹரிராதிசூகரः ஜகாமலோகம் ஸ்வம் அகண்டிதோத்சவம் சமீரித புஷ்கர விட்டராதிபிஹி. இவ்வாறாக இரண்யாக்ஷனை வதம் பண்ணிவிட்டு பகவானான ஹரி வராக அவதாரம் யஜ்ஞம் வராக அவதாரம் எடுத்த சுவாமி அவர் ஸ்வக்ஷேத்திரத்துக்கு போய் சேர்ந்தாள், வைகுண்டத்துக்கு போய் சேர்ந்தாள். அப்பொழுது எல்லா தேவதைகளும் பிரம்மாவோடு கூட சேர்ந்து பகவானை ஸ்தோத்திரம் பண்ணி நமஸ்காரம் பண்ணாள். மயா யதானூக்தம் அவாதிதே ஹரேஹே கிருதாவதாரஸ்ய சுமித்ர சேஷ்டிதம் யதா ஹிரண்யாக்ஷ உதார விக்ரமः மகாமிருதே கிரீடனவன் நிராகிருதः. மைத்ரேயர் விதுரரை பார்த்து சொன்னார், ஏ அப்பா விதுரா, நான் உனக்கு பகவான் ஸ்ரீமன் நாராயணன் யஜ்ஞ வராக மூர்த்தியாக அவதாரம் பண்ணி ஹிரண்யாக்ஷனை வதம் பண்ணி அவனுக்கு அனுகிரகம் பண்ண கதையை எடுத்து சொன்னேன். இந்த கதையை நான் என் முன்னோர்கள்டேந்து கேட்டு தெரிஞ்சுட்டு இருந்திருக்கேன், என்னுடைய குருட்டேந்து கேட்டு தெரிஞ்சுட்டேன். மயா யதானூக்தம் அவாதிதே ஹரேஹே. இதை நான் உனக்கு என்ன எடுத்து சொன்னேனோ அதை நான் என் குருக்கள் மூலமாக கேட்டு தெரிஞ்சுட்டு இருந்தேன்ப்பான்னு சொன்னாள். சூதவாச்ச, சூத புராணிக்கர் கதை சொல்லிட்டு வருவா சொல்லிட்டு இருக்காள். சவுனகாதி ரிஷிகளுக்கு நைமிஷாரண்யத்தில் கதை சொல்லிட்டு வராங்கிறத நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். சூதவாச்ச
इति कौषारवाख्याताम् आश्रुत्य भगवत्कथाम् क्षत्तानन्दम् परम् लेभे महाभागवतो द्विज. हे சவுனகாதி ரிஷிகளேன்னு சூத்திர எடுத்து சொன்னாள். இப்பேற்பட்ட வசத்தியான இந்த வராக அவதார கதையை மைத்ரேயர் மூலமாக கேட்டு அறிஞ்ச விதுரர் ரொம்ப பரமானந்தத்தை அடைஞ்சாள். க்ஷத்தானந்தம் பரம் லேபே மகாபாகவதோ த்விஜா. பரம பாகவதரான விதுரர் ரொம்ப சந்தோஷத்தை அடைஞ்சாள் நாள். அந்யேஷாம் புண்ணிய ஸ்லோகானாம் உத்தாம யசசாம் சதாம் உபஸ்ருத்ய பவேன்மோதஹ ஸ்ரீவத்சாங்கஸ்ய கிம் புனஹ. இப்போ சொன்னால் பகவத் பக்தாளுடைய கதைகளை கேட்கறதுக்கே ஜனங்கள் சந்தோஷத்தை அடைஞ்சு விடுறாள். அந்யேஷாம் புண்ணிய ஸ்லோகானாம் உத்தாம யசசாம் சதாம் உபஸ்ருத்ய பவேன்மோதஹ ஸ்ரீவத்சாங்கஸ்ய கிம் புனஹ. எப்பொழுது சாதாரணமாக பல புண்ணியாத்மாக்களுடைய கதையை கேட்டாலே எல்லாருக்கும் ஆனந்தத்தை கொடுத்து எல்லாருக்கும் க்ஷேமத்தை கொடுக்கக்கூடியது கதைகள். அப்படி இருக்கிறதே எந்த பகவான் ஸ்ரீவத்சத்தை வக்ஷஸ்தலத்தை தரிச்சுட்டு இருக்கப்பட்ட சாட்சாத் ஸ்ரீமன் நாராயணனுடைய கதையை கேட்டாக்க சொல்லவும் வேண்டுமா? ஆனந்தத்தை கண்டிப்பா அது கொடுக்கும், பரம லாபத்தை கொடுக்கும் சொன்னாள். யோகஜேந்திரம் ஜஷக்ரஸ்தம் தியாயந்தம் சரணாம்புஜம் க்ரோஷந்தீனாம் கரேணூனாம் கிருச்சதோ அமோச்சயத்ருதம். எந்த பகவான் கஜேந்திரனுக்கு அவன் ஒரு முதலையினால சிரமத்தை கொடுக்கப்பட்ட பொழுது அவன் கையில ஒரு தாமரைப்பூவை கையில வச்சுட்டு பகவானை மனசால நினைச்சு தூக்கி விட்டு எறிஞ்சானே சுவாமியுடைய கால்கள்ல. அப்பொழுது அவனை காப்பாத்தலையா? அப்பொழுது அவனை சுத்தீவரிலும் இருக்க அவனுடைய பந்துக்களான அவனுடைய ஸ்திரீ கூட்டங்கள் அவனுடைய பத்னிகள் எல்லாருமா சேர்ந்து ஹோன்னு கதறினாலே அப்பொழுது சுவாமி அவனை காப்பாத்தலையா? அப்படி சுவாமி எல்லாரையும் ரட்சிக்கிறாள். அப்படி கஜேந்திர மோட்சத்தை இங்கே ஞாபகப்படுத்தினாள். யோ கஜேந்திரம் ஜஷக்ரஸ்தம் தியாயந்தம் சரணாம்புஜம். பகவானுடைய சரணங்கள், கமல சரணங்கள் இருக்கே, அது சும்மா மனசால நினைச்சுன்னு தூக்கி எறிஞ்சான் தாமரப்பூவை. கோஷந்தீனாம் கரேணூனாம் கிருச்சதோ அமோச்சயத்ருதம். துருதம் அமோச்சயத்து. உடனே கொஞ்சம் கூட வெயிட் பண்ணாம ஓடி வந்தாரே ஸ்ரீமன் நாராயணன். அப்பேற்பட்ட கருணாமூர்த்தி அல்லவா. தம் சுகாராத்யம் ருஜுபி அனன்ய சரணை கிருதஜ்ஞோ ந சேவேத துராராத்யமசாதுபி சொன்னாள். கிருத்தஜா கோ ந சேவேத்தேன்னாள். சாதாரணமா கிருத்தஜான்னா நமக்கு ஒரு நல்லது செஞ்சா அவளுக்கு நம்மளுடைய கிரேட்ஃபுல்லா இருக்கிறது. பீப்புள் ஹூ ஆர் கிரேட்ஃபுல் அவள் தான் கிருத்தஜா. அவள் இப்ப ஏற்பட்ட பரமானுகுணம் பண்ற பகவான் இருக்காரே, தம் சுகாராத்யம் ருஜுபிஹி அனன்ய சரணை ருபிஹி. மனுஷாலால வேற யாரையும் போய் சரணம் அடைய மாட்டாளே. ஏன்னா இவ்வளவு பெரிய கருணாமூர்த்தியான பகவான் ஒரு பசுவான கஜேந்திரனை ரட்சிச்ச பரம்பொருள் அல்லவா அவன். அதனால யார் தான் போயிருந்தா பகவானை பஜிக்க மாட்டாளுங்கிறதா சொன்னாள். ஒல்லி அசாதுபிகி, யார் நல்ல மனுஷால் இல்லையோ அவளை தவிர எல்லாரும் பகவானை ஆராதிப்பாளேன்னு சொன்னாள். யோ வை ஹிரண்யாக்ஷவதம் மகாத்புதம் விக்ரீரிதம் காரண சுகராத்மனः ஸ்ருணோதி காயதி அனுமோத தேஞ்சசா விமுச்சியதே பிரம்மவதாரபி த்விஜாஹ. இந்த யஜ்ஞவராக அவதாரத்தினுடைய பலஸ்ருதியை சொன்னாள். இந்த கதையை யார் கேட்கிறாளோ அவள் யோவை ஹிரண்யாக்ஷ வதம் மகாத்புதம். இந்த அற்புதமான ஹிரண்யாக்ஷ வத சரித்திரம் இருக்கே, சுவாமி யஜ்ஞவராக மூர்த்தியா அவதாரம் பண்ண சரித்திரம் இருக்கே, அதை யார் கேட்கிறாளோ ஸ்ருணோதி காயந்தி, யார் இதை சொல்றாளோ, யார் இந்த ஸ்லோகங்கள் எல்லாம் சொல்றாளோ, யார் இந்த கதையை கேட்கிறாளோ அவளுக்கெல்லாம் விமுச்சியதே பிரம்மவதாரபி த்விஜாஹ. எல்லா பாப்பத்திலையும் ரொம்ப கோரமான பாப்பம் பிரம்மஹத்தி தோஷம். அந்த பிரம்மஹத்தி தோஷம் அல்லவோ அது கூட அல்லவோ போயிடுறதுங்க நாள் பகவான் அப்படி ரட்சிக்கிறாளாம். ஏதன் மகா புண்ணியம்
அலம் பவித்ரம் தன்யம் யசஸ்யம் பதமாயுராசிஷாம் பிராணேந்திரியாணாம் யுதி சௌரியவர்தனம் நாராயணோந்தே கதிரங்க சிண்வதாம். ஒரேடியா வசத்தி சொன்னால் இந்த வராவதார கதையினுடைய கேட்கறதுனுடைய பலஸ்ருதிய ரொம்ப வசதியா சொன்னால் என்னென்னலாம் கிடைக்கிறதுனால் 4 விதமான புருஷார்த்தங்களும் கிடைச்சி விடுறதுதான். தர்மார்த்த காம மோட்சங்கத்துல எல்லாமே கிடைச்சி விடுறதுங்கிறதுக்காக இந்த ஸ்லோகத்துல இதான் கடைசி ஸ்லோகம். சொன்னால் எல்லா விதமான புருஷார்த்தங்களும் கிடைச்சி விடுறதுப்பா. ஏதன் மகா புண்ணியம் அலம் பவித்ரம், ரொம்ப பரம பாவனமான சரித்திரம் இது. தன்யம் யசஸ்யம், எல்லாருக்கும் புகழக்கூடிய சரித்திரம் இது. எல்லாருக்கும் நிறைய சொத்தை கொண்டு தன்யம் தனத்தை கொண்டு கொடுக்கக்கூடிய ஒரு புண்ணியமான சரித்திரம். பதமாயுர் ஆசிஷாம், அது மாத்திரமில்லை எல்லாருக்கும் ஆயுசு ஆரோக்கியம் எல்லாத்தையும் கொடுக்கும். பிராணேந்திரியானாம் யுதி சௌரியவர்தனம், இந்திரியானாம் யுதி, சண்டை போடுற இடத்துல ஜெயத்தை கொடுக்கும் நாள். எங்க சண்டை போடுறது? இந்திரியத்தை நிகிரகம் பண்றதுக்கு தினமே சண்டை போட்டு இருக்கோம். அதனால அங்கே கூட உனக்கு ஜெயத்தை கொடுக்கும் நாள். சௌரியவர்தனம், நிறைய சக்தியை நமக்கு அதிகப்படுத்துமாம் இந்த கதையை கேட்கறதுனால. கடைசியில சொன்னால் நாராயணோ அந்தே கதி ரங்க சுண்வதாம், கடைசியில எல்லாருக்கும் நாராயண கதி கிடைக்கும், மோட்சம் கிடைக்கும்ங்கிறதாக புண்ணியமான இந்த சரித்திரத்தை எடுத்து சொன்னால் இப்பொழுது இதோட இந்த அத்தியாயம் முடிகிறது. ஓம் இது ஸ்ரீமத் பாகவதே மகாபுராணே திருத்தீய ஸ்கந்தே ஏகோன விம்சோத்தியாய ஸ்ரீ ஹரே நமஹ. இப்பொழுது இந்த ஸ்லோகங்கள் எல்லாம் அத்தியனம் பண்ணுவோம். மைத்ரே உவாச்ச மைத்ரே உவாச்ச மைத்ரே உவாச்ச ஏவம் ஹிரண்யாக்ஷம் அசக்ய விக்ரமம் ஏவம் ஹிரண்யாக்ஷம் அசக்ய விக்ரமம் ஏவம் ஹிரண்யாக்ஷம் அசக்ய விக்ரமம் சசாதயித்வா ஹரிராதிசூகரஹ சசாதயித்வா ஹரிராதிசூகரஹ சசாதயித்வா ஹரிராதிசூகரஹ ஜகாமலோகம் ஸ்வமகண்டிதோத்சவம் ஜகாமலோகம் ஸ்வமகண்டிதோத்சவம் ஜகாமலோகம் ஸ்வமகண்டிதோத்சவம் சமீரித புஷ்கர விஷ்டராதிபிஹ சமீரிதः புஷ்கர விஷ்டராதிபிஹ மயா யதானுக்தம் அவாதிதே ஹரேः மயா யதானுக்தம் அவாதிதே ஹரேः மயா யதானுக்தம் அவாதிதே ஹரேः கிருதாவதாரஸ்ய சுமித்ரசேஷ்டிதம் கிருதாவதாரஸ்ய சுமித்ரசேஷ்டிதம் கிருதாவதாரஸ்ய சுமித்ரசேஷ்டிதம் யதா ஹிரண்யாக்ஷ உதார விக்ரமः யதா ஹிரண்யாக்ஷ உதார விக்ரமः யதா ஹிரண்யாக்ஷ உதார விக்ரமः மகாமிருதே கிரீடனவன் நிராகிருதः மகாமிருதே கிரீடனவன் நிராகிருதः மகாமிருதே கிரீடனவன் நிராகிருதः சூதோவாச்ச 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 இதி கௌஷாரவாக்யாதாம் இதி கௌஷாரவாக்யாதாம் இதி கௌஷாரவாக்யாதாம் ஆஸ்ருத்ய பகவத்கதாம் ஆஸ்ருத்ய பகவத்கதாம் ஆஸ்ருத்ய பகவத்கதாம் க்ஷத்தானந்தம் பரம் லேபே க்ஷத்தானந்தம் பரம் லேபே க்ஷத்தானந்தம் பரம் லேபே மகாபாகவதோ த்விஜ மகாபாகவதோ த்விஜ மகாபாகவதோ த்விஜ அந்யேஷாம் புண்ணியஸ்லோகானாம் அந்யேஷாம் புண்ணியஸ்லோகானாம் அந்யேஷாம் புண்ணியஸ்லோகானாம் அந்யேஷாம் புண்ணியஸ்லோகானாம் உத்தாமயசசாம் சதாம் உத்தாமயசசாம் சதாம் உத்தாமயசசாம் சதாம் உபஸ்ருத்ய பவேன்மோதः உபஸ்ருத்ய பவேன்மோதः உபஸ்ருத்ய பவேன்மோதः ஸ்ரீவத்சாங்கஸ்ய கிம் புனः ஸ்ரீவத்சாங்கஸ்ய கிம் புனः யோகஜேந்திரம் ஜஷக்ரஸ்தம் யோகஜேந்திரம் ஜஷக்ரஸ்தம் யோகஜேந்திரம் ஜஷக்ரஸ்தம் த்யாயந்தம் சரணாம்புஜம் த்யாயந்தம் சரணாம்புஜம் த்யாயந்தம் சரணாம்புஜம்
क्रोशन्तीनां करेणूनां क्रोशन्तीनां करेणूनां क्रोशन्तीनां करेणूनां कृच्छ्रतो अमोचयद्रुतं कृच्छ्रतो अमोचयद्रुतं कृच्छ्रतो अमोचयद्रुतं कृच्छ्रतो अमोचयद्रुतं तं सुखाराध्यं ऋजुभिः तं सुखाराध्यं ऋजुभिः तं सुखाराध्यं ऋजुभिः अनन्यशरणैर्नृभिः 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 कृतज्ञः को न सेवेत कृतज्ञः को न सेवेत कृतज्ञः को न सेवेत दुराराध्यमसाधुभिः 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 यो वै हिरण्याक्षवधं महाद्भुतं यो वै हिरण्याक्षवधं महाद्भुतं यो वै हिरण्याक्षवधं महाद्भुतं विक्रीडितं कारणसुकरात्मनः विक्रीडितं कारणसुकरात्मनः विक्रीडितं कारणसुकरात्मनः विक्रीडितं कारणसुकरात्मनः शृणोति गायति अनुमोदतेञ्जसा शृणोति गायत्यनुमोदतेञ्जसा शृणोति गायत्यनुमोदतेञ्जसा विमुच्यते ब्रह्मवधादपि द्विजाः विमुच्यते ब्रह्मवधादपि द्विजाः विमुच्यते ब्रह्मवधादपि द्विजाः एतन्महापुण्यमलं पवित्रम् एतन्महापुण्यमलं पवित्रम् एतन्महापुण्यमलं पवित्रम् एतन्महापुण्यमलं पवित्रम् धन्यं यशस्यं पदमायुराशिषाम् धन्यं यशस्यं पदमायुराशिषाम् धन्यं यशस्यं पदमायुराशिषाम् प्राणेन्द्रियाणां युधि शौर्यवर्धनम् प्राणेन्द्रियाणां युधि शौर्यवर्धनम् प्राणेन्द्रियाणां युधि शौर्यवर्धनम् नारायणोऽन्ते गतिरङ्गशृण्वताम् नारायणोऽन्ते गतिरङ्गशृण्वताम् श्रीहरये नमः इति श्रीमद्भागवते महापुराणे तृतीयस्कन्धे 19வது ஸ்ரீஹரயே நமஹ. இப்பொழுது இந்த ஸ்லோகங்கள் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு தடவை வாசிக்கிறேன். ஸ்ரீஹரே நமஹ. அத ஸ்ரீமத்பாகவதே மகாபுராணே तृतीयस्कन्धे 19வது मैत्रेय उवाच अवधाद्य विरिञ्चस्य निर्व्यलीकामृतं वचः प्रहस्य प्रेमगर्भेण तदपाङ्गेन सोग्रहीत् ततः सपत्नं मुखतः चरन्तम् अकुतो भयम् जघानोत्पत्य गदया हनावसुरमक्षजः साहता तेन गदया विहता भगवत्करात् विघूर्णिता पतद्रेजे तदद्भुतमिवाभवत् स तदा लब्धतीर्थोऽपि न बबाधे निरायुधम् मानयन् समृधे धर्मम् विश्वक्सेनम् प्रकोपयन् गदायाम् अपविद्धायाम् हाहाकारे विनिर्गते मानयामास तद्धर्मम् सुनाभम् चास्मरद्विभुः तम् व्यग्रचक्रम् दितिपुत्रादमेन स्वपार्षदमुख्येन विषज्यमानम् चित्रावाचो तत् विदाम् खेचराणाम् तत्र स्मासन् स्वस्ति ते मुञ्जहीति सतम् निशाम्य आत्तरथाङ्गमग्रतो व्यवस्थितम् पद्मपलाशलोचनम् विलोक्य चामर्ष परिप्लुतेन्द्रियः रुषा स्वदन्तच्छदम् आदशत् श्वसन् कराळदंष्ट्रश्चक्षुर्भ्याम् सञ्चक्षाणो दहन्निव अभिप्लुत्य स्वगदया हतोऽसीत्याहनधरिम् पदासव्येन ताम् साधो भगवान् यज्ञसूकरः लीलया मिषतः शत्रोः प्राहरद्वातरंहसम् आहचायुधमाधत्स्व घटस्वत्वम् जिगीषसि इत्युक्तः स तदा भूयः ताडयन् व्यनदद्भृशम् ताम् स आपततीम् वीक्ष्य
भगवान् समवस्थितः जग्राहलीलया प्राप्तां गरुत्मान् इव पन्नगीम् स्वपौरुषे प्रतिहते हतमानो महासुरः नैच्छद्गदां दीयमानां हरिणा विगतप्रभः जग्राह त्रिशिखं शूलम् ज्वलज्वलनलोलुपम् यज्ञाय धृतरूपाय विप्रायाभिचरन् यथा तदोजसा दैत्यमहाभटार्पितम् चकासदन्तः उदीर्णदीधिति चक्रेण चिच्छेद निशाचनेमिना हरिन्यथा ताक्ष्यपतत्रम् उज्झितम् वृक्णे स्वशूले बहुधारिणा हरेः प्रत्येत्य वित्तीर्णमुरो विभूतिमत् प्रवृद्धरोषः स कठोरमुट्टिना नदन् प्रहृत्यान्तरधीयतासुरः तेनेत्थमाहतः क्षत्तः भगवान् आदिसूकरः नाकम्पतमना क्वापि स्रजा हत इव द्विपः अतो रुधा सृजन्मायाम् योगमायेश्वरे हरौ यां विलोक्य प्रजास्त्रस्ता निनिरेस्योपसंयमम् प्रवधुः वायवश्चण्डाः तमपांसवमैरयन् दिग्भ्यो निपेतुः ग्रावाणः क्षेपणैः प्रहिता इव द्यौर्नष्टभगणा भोगैः स विद्युस्तनयित्नुभिः वर्षद्भिः पूयकेशासृक् विण्मूत्रास्थीनि चासकृत् गिरयः प्रत्यदृश्यन्ते नानायुधमुचो नघ दिग्वाससो यातु धान्यः शूलिन्यो मुक्तमूर्धयाः बहुभिर्यक्षरक्षोभिः पत्यश्वरथ कुञ्जरैः आततायिभिः उत्सृष्टा हिंस्रा वाचोति वैशसाः प्रादुष्कृतानां मायानाम् आसुरीणां विनाशेत् सुदर्शनास्त्रम् भगवान् प्रायुङ्क्त दयितं त्रिपात् तदा दितेः समभवत् सहसा हृदि वेपथुः स्मरन्त्या भक्तुरादेशम् स्तनाच्चाश्रित् प्रसुश्रुवे विनष्टासु स्वमायासु भूयश्चाव्रज्य केशवम् रुषोपगुहमानो मुम् ददृशे अवस्थितम् बहिः तम् मुष्टिभिः विनिघ्नन्तम् वज्रसारैरधोक्षजः करेण कर्णमूलेहन् यथा त्वाष्ट्रम् मरुत्पतिः स आहतो विश्वजिताख्यवज्ञया परिभ्रमद्गात्र उदस्तलोचनः विशीर्णबाह्वङ्घ्रिशिरोरुहोपतत् यथा नगेन्द्रो लुलितो नभस्वता क्षितो शयानम् तमकुण्ठवच्चसम् करालदंष्ट्रम् परिदष्टदच्छदम् अजादयो वीक्ष्य शशंसुरागता अहो इमाम् को नु लभेत संस्थितिम् यम् योगिनो योगसमाधिनारहो ध्यायन्ति लिङ्गादसतो मुमुक्षया तस्यैष दैत्यर्षभः पदाहतो मुखम् प्रपश्यन् तनुमुत्ससज्जः एतौ तौ पार्षदावस्य शापाद्यातावसद्गतिम् पुनः कतिपयैस्थानम् प्रपत्स्येते हजन्मभिः देव ऊचुः नमो नमस्ते अखिलयज्ञतन्तवे स्थितौ गृहीतामलसत्त्वमूर्तये दृष्ट्या हतोऽयम् जगताम् अरुन्तुदः त्वत्पादभक्त्या वयमीश निर्वृताः मैत्रेय उवाच एवम् हिरण्याक्षमसख्य विक्रमम् ससादयित्वा हरिरादिसूकरः जगामलोकम् स्वमखण्डितोत्सवम् समीरितः पुष्करविष्टरादिभिः मया यथानूक्तमवादिते हरेः कृतावतारस्य सुमित्रचेष्टितम् यथा हिरण्याक्ष उदारविक्रमः महामृधे क्रीडनवन्निराकृतः सूतोवाच इति कौशारवाख्यानाम् आश्रुत्य भगवत्कथाम् क्षत्तानन्दम् परम् लेभे महाभागवतो द्विज अन्येषाम् पुण्यश्लोकानाम् उद्दामयशसाम् सताम् उपश्रुत्य भवेन्मोदः सिहिवत्साङ्कस्य किम् पुनः योगजेन्द्रम् झषग्रस्तम्
ध्यायन्तं चरणाम्बुजं क्रोशन्तीनां करेणूनां कृच्छ्रतो अमोचेद्रुतं तं सुखाराध्यं ऋजुभिः अनन्यशरणैर्भिः कृतज्ञः को न सेवेत दुराराध्यमसाधुभिः यो वै हिरण्याक्षवधं महाद्भुतं विक्रीडितं कारणसुकरात्मनः शृणोति गायति अनुमोदतेऽञ्जसा विमुच्यते ब्रह्मवधादपि द्विजाः एतन्महापुण्यमलं पवित्रं धन्यं यशस्यं पदमायुराशिषां प्राणेन्द्रियाणां युधि शौर्यवर्धनं नारायणोऽन्ते गतिरङ्गशृण्वताम् श्रीहरये नमः। ओमिति श्रीमद्भागवते महापुराणे तृतीयस्कन्धे एकोनविंशोऽध्याय श्री हरये நமஹ. இப்பொழுது சமாபன ஸ்லோகத்தோட முடிச்சுப்போம். ஸ்வஸ்தி பிரஜாभ्यः பரிபாலயந்தாம் न्याय्येन मार्गेण महीं महिषाः गोब्राह्मणेभ्यः शुभमस्तु नित्यम् लोकाः समस्ताः सुखिनो भवन्तु. काले वर्षतु पर्जन्यः पृथिवी सस्यशालिनी देशोऽयं क्षोभरहितः ब्राह्मणाः सन्तु निर्भयाः. मङ्गलं यादवेन्द्राय महनीय गुणाब्धये वसुदेवतनूजाय वासुदेवाय मङ्गलम्. वेदवेदान्तवेद्याय मेघश्यामलमूर्तये पुंसां मोहनरूपाय पुण्यश्लोकाय मङ्गलम्. मुचुकुन्दमहानन्द दायिने परमात्मने रुक्मिणी परिणेत्रे च सबलायास्तु मङ्गलम्. चैद्यतेजोपहर्त्रे च पाण्डवप्रियकारिणे कुचेलाय महाभाग्य दायिने तेस्तु मङ्गलम्. देव्यष्टकसमेताय पुत्रपौत्रयुताय च षोडशस्त्रीसहस्रैस्तु संस्तुतायास्तु मङ्गलम्. वंशी विभूषितकरात् नवनीरदाभात् पीताम्बरात् अरुणबिम्ब फलाधरोष्ठात् पूर्णेन्दुसुन्दरमुखात् अरविन्दनेत्रात् कृष्णात् परं किमपि तत्त्वमहं न जाने. श्रीहरये नमः. गोपिका जीवनस्मरणं गोविन्दा गोविन्द. हर नमः पार्वतीपतये हर हर महादेव. जानकी कान्तस्मरणं जय जय राम राम. सद्गुरुस्वामिनः जय. आञ्जनेयस्वामिनः जय.